உலகத் தமிழர்களின் உன்னதக் குரல். தொன்மை தமிழின் பண்பாட்டுத் திரள். அமெரிக்க முத்தமிழ் தொலைக்காட்சி. அனைவருக்கும் வணக்கம். ஜாதமூரி ஜாவரும் கேள்வி. அமெரிக்க முத்தமிழ் இலக்கிய பேரவையும் அமெரிக்க முத்தமிழ் தொலைக்காட்சியும் இணைந்து வாரம் முன்னெடுக்கும் பல அற்புதமான முன்னெடுப்புகளில் பன்னாட்டு கவியரங்கம் 169 இன்றைய அரங்கேற காத்திருக்கிறது. அந்த வகையில் இந்த தளத்தினை எமக்கு தந்து உலகம் வாழ் கவிஞர்களை பல்வேறு வகமையிலான கவிதைகளை படைக்கக்கூடிய வல்லமையை உருவாக்கி கொண்டிருக்கும் எங்கள் நிறுவனத்தின் நிறுவனர், தலைவர், பல்கலைக்கழக வேந்தர், மிகச்சிறந்த ஒரு மானிட நேய பணியாளர், எங்கள் அன்புக்கும் நேசத்துக்கும் தாளை உதயநேசன் அவர்களை முதல்கண் இத்தளத்துக்கு வருகின்ற அன்போடும் தமிழ் பண்போடும் வரவேற்பதில் மட்டில்லாத மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்ததாக இந்த பன்னாட்டு கவியரங்கின் மிக பெரிய ஒரு சிறப்பாக நாங்கள் வெவ்வேறு தலைமைகளை இந்த அரங்கில் கொண்டு வந்து நிறுத்தி அழகு பார்ப்பது எங்களுடைய பெரும் சிறப்பு. அந்த வகையில் இன்று எங்களுக்கு மிக அழகான ஒரு தலைப்பில் மலர்களின் மொழியை சுமந்திடும் வசந்தம், வசந்த காலத்துக்கு ஏற்ற ஒரு தலைப்பில் இன்று முனைவர் விஜயகுமாரி அவர்கள் தன்னுடைய தலைமையை வகித்து சிறப்பிக்க வந்திருக்கிறார். இவர் உண்மையில் எங்களுக்கு தலைமை வகிக்க வந்திருப்பது மிக பெரும் மகிழ்வை அளிக்கிறது. அதே நேரம் இவர் எங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமானவர். எங்கள் அமெரிக்க முத்தமிழ் சிறுவர் பேரவையின் நிர்வாக இயக்குநராகவும் எங்கள் முத்தமிழ் நேசன் மாத இதழின் உதவி ஆசிரியராகவும் இருந்து கொண்டு தன்னுடைய செவ்வனே தன்னுடைய பணியை ஆற்றி வருபவர். அதே நேரம் எங்களுடைய முத்தமிழ் குழும நேரடி நிகழ்வில் இவருடைய பங்களிப்பு சொல்லில் அடங்க முடியாது. அந்த அளவிற்கு அவர் ஈடுபாட்டோடு செயல்படுவதனை நாங்கள் நேரடியாகவே பார்த்து மகிழ்ந்திருக்கிறோம். உதவி பேராசிரியராக மான்மெல் ஜெயின் கல்லூரி மீனம்பாக்கம் என்ற இடத்தில் அவர் உதவி பேராசிரியராக கடமையாற்றுகிறார். இதைவிட பல்வேறு சமூக பணிகளிலும் இலக்கிய பணிகளிலும் கல்வி பணிகளிலும் தன்னுடைய ஆளுமையை நிலைநிறுத்தி வருபவர். தன்னுடைய 2 குழந்தைகளையும் அழகாக வளர்த்து வருவதோடு சிறுவர் பேரவையின் மிக பெரும் தூண்களாக விளங்கி இருப்பவர்கள் இவருடைய பிள்ளைகள். அந்த வகையில் நிர்வாக இயக்குநராக இருந்து அதை வழிநடத்தும் பெரும் ஆளுமை இன்று எங்களுக்கு தலைமை வகிக்க வந்திருப்பது பெரும் சிறப்பு. அந்த வகையில் எங்களுடைய அன்பு சகோதரி விஜயகுமாரி கார்த்திகேயன் அவர்களை இருக்கிறம் குப்பி அன்போடு தமிழ் பண்போடும் வருக என்று வரவேற்றுக் கொள்வதில் மட்டில்லாத மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்ததாக இந்த கவிஞர் குழாம் உண்மையில் 168 அரங்கங்களை கடந்து 169வது அரங்கத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் என்றால் தொய்வில்லாமல் இந்த கவிஞர்களுடைய பேர் ஆதரவு தான் எங்களுக்கு கைகூடி இருக்கிறது. அந்த வகையில் ஒவ்வொரு கவிஞர்களின் தாழ்பணிந்து அவர்களை இருக்கிறம் கூப்பி அன்போடும் தமிழ் பண்போடும் வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன். அன்பு மகள் மேரி உண்மையில் நிர்வாக பணிகளை ஒற்றை தூணாக நின்று செயல்படுத்தி கொண்டு இருப்பவர் எங்கள் அன்பு மகள் மேரி அவர்கள். அந்த வகையில் மேரி அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு இணைய வழிகூடாக கண்டும் கேட்டும் மகிழ்ந்து அழகிய பின்னூட்டங்களை தந்து எங்களை சிறப்பித்துக் கொண்டிருக்கும், எங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கும் நேயர்களையும் நேரடியாக வந்து பார்வையாளர்களாக கலந்து கொண்டிருப்பவர்களையும் வரவேற்றுக் கொண்டு என்னுடைய வரவேற்புரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி. அடுத்ததாக இன்றைய கவி தலைமை உண்மையில் எங்களுடைய அற்புதமான ஒரு அன்பு தங்கை சகோதரி தன்னுடைய தலைமை உரையை ஆற்றி இந்த அரங்கினை பொறுப்பேற்றுக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். வாருங்கள். விஜயகுமாரி கார்த்திகேயன் அவர்கள் முனைவர் உதவி பேராசிரியராக இருந்து சிறப்பிப்பார். வாருங்கள் அம்மா. மகிழ்ச்சிமா. வணக்கம். வணக்கம். தென்மேற்கு வாடை போல் தென்றலாய் வீசிக்கொண்டிருக்கும் அமெரிக்க முத்தமிழ் இலக்கிய பேரவைக்கும் இசையின் ஒளியில் பார்ப்பவர் பரவசத்தோடு ஈர்க்கும் எங்கள் அமெரிக்க முத்தமிழ் தொலைக்காட்சிக்கும் வசந்தம் வரும் வேளையில் சோலை மலராய் காட்சி தரும்
பன்னாட்டு போற்றும் பன்னாட்டு 169வது கவியரங்கத்திற்கும் என் முதலில் அன்பு வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அயல் நாடுகளில் இருந்து மிக சிறப்பாக எங்களுடைய அன்னையாய் வீற்றி தமிழின் உணர்வோடு தமிழின் வசந்தத்தோடும் இனிமையில் வசந்தம் தேடி வண்டுகளின் ஓசையில் தமிழ் ஓசையாய் கேட்டு அயலவர்களுக்கும் அன்னமுதை தந்து மனிதத்தை மதச்சார்பு இல்லாமல் மனித நேயத்தோடு வாழ்ந்திருக்கும் எங்கள் நிறுவனர் தமிழ் மாமணி தாழை இரா உதயநேசன் ஐயா அவர்களுக்கு அன்பு வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இன்பமுது பொங்க வெள்ளைத்தாளில் ஓவியமிட்டு இன்பமுது பொங்க வெள்ளைத்தாளில் ஓவியமிட்டு தமிழை தினந்தோறும் அவரின் கிறுக்கல் மொழியில் வசந்த கீதம் பாடி வரும் கவிஞர், அதாவது கவிஞர்களை வசப்பாட வைக்கும் சர்வதேச நெறியாளர் ஒருங்கிணைப்பாளராக வீற்றிருக்கும் திருமகள் ஸ்ரீ பத்மநாபன் அம்மா அவர்களுக்கும், வண்ணங்களை ஓவியமாக்கி உருவத்தை சான்றோனாக்கி எங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தி வரும் புகழ வைக்கும் மேரிமுத்து அம்மா அவர்களுக்கும் என் அன்பு வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இந்நிகழ்ச்சியை மிக அழகாக அதாவது பார்த்தும் கண்டும் கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் தான் முக்கியம். நேயர்கள் அனைவருக்கும், இந்த கவியரங்கத்திற்கு வந்திருக்கும் அத்துணை ஆளுமைகளுக்கும் கவிஞர்களுக்கும் என் அன்பு வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். மிக சிறப்பான ஒரு தலைப்பு நான் இந்த இடத்தை கூறியாக வேண்டும். அதாவது 169வது கவியரங்கம், 168 கவியரங்கம், 168 தலைமை. கொஞ்சம் நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். 168 தலைப்பு, ஒரு தலைப்பு எடுக்கனாலே நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, யோசிக்க வேண்டிய விஷயம். 168 தலைப்பு, 168 மணி நேரம் நெறியாள்கிசை இருக்கு நம்மளுடைய நேரம். ஒரு கவியரங்கத்துக்கு 20 அப்படி சொன்னா கூட 3360 ஆளுமைகளை உருவாக்கி கொண்டிருக்கிற தமிழ் அமெரிக்க முத்தமிழ், அதாவது சிறப்பான நம்முடைய அமெரிக்க முத்தமிழ் பல்கலைக்கழகத்திற்கும் எங்களை அழகாக வழி நடத்தி வரும் எங்களுடைய நிறுவனர் ஐயா அவர்களுக்கும், இனி பல லட்சம் கவிஞர்களை உருவாக்குவார். இது மட்டும் இல்ல, 3360 என்பது ஒரு இந்த கவியரங்கம் மட்டும். இந்த மாதிரி பல நிகழ்ச்சிகள் பல இடங்களில் நம்மளுடைய முகநூல்களில் விவாத மேடை தொடங்கி இப்படி, அதாவது வழக்காடு மன்றம், பட்டிமன்றம், ஆய்வு நூல் பேரவை, பல அறிஞர்கள் அடிப்படையில் அறிமுகம் படுத்துதல், இப்படி அதுவே 189க்கு மேல வந்துருது. அத்தனை ஆளுமைகளை சிறந்த தலைமையேற்று மிக சிறப்பாக இந்த குழுவானது இயங்கிக் கொண்டிருக்கிறது. இத்தனை கவிஞர்களை மிக சிறப்பாக உருவாக்கி வரும் எங்களுடைய நிறுவனர் ஐயா அவர்களுக்கு முதலில் மீண்டும் ஒரு முறை அன்பு வணக்கத்தையும் நன்றி முறைத்தாக்கி கொண்டு என்னுடைய தலைமை உரைக்கு வருகின்றேன். அதாவது மிக சிறப்பான ஒரு தலைப்பு அம்மா திருமகள் அம்மா அவர்கள் கொடுத்தார்கள். மலர்களின் மொழியை சுமந்திடும் வசந்தம். நான் ஒரு முறை யோசித்தேன், இது என்ன தலைப்பு அப்படின்னு யோசிக்கும் போது, கோடை காலம், அதனால கொடுத்திருக்கலாமோ அப்படின்னு தான் நானும் கெஸ் பண்ண. ஒரு கவிஞரா இருந்தவனுடைய நிலையில் உண்மையாலுமே நான் நினைச்சது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதை சொன்னாங்க. எனக்கு அந்த டைம் சந்தோஷமா இருந்தது. நான் வேற என்ன புரிதலோடு புரிந்துட்டனோ அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையாலுமே நல்ல தலைப்பு, பார்த்த உடனே சந்தோஷமா இருந்தது. 8 ஆண்டுகளாக, அதாவது மிக சிறப்பாக இந்த முகநூல் குழுமங்களில் இயங்கி நாங்க இந்த நேரடி கவியரங்கும் சரி, அந்த முகநூல்ல நடக்கக்கூடிய அந்த ஜூம் வழியாக நடக்கக்கூடிய கவியரங்களும் சரி, பல கவிஞர்கள் தன்னுடைய ஆளுமைகளை வளர்த்து கொண்டார்கள் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். கொடுத்த மாத்திரத்தில் தலைப்பை உடனே எழுதக்கூடிய ஒரு ஆளுமை படைத்தவர்கள் நம்மளுடைய அமெரிக்க முத்தமிழ் இலக்கிய பேரவையில் இருக்கக்கூடிய கவிஞர்கள். ஆன் த ஸ்பாட்ல உடனே போன் அடிச்சு இந்த டைம்ல ஒரு வழக்காடு மன்றத்தையே பேசக்கூடிய அளவுக்கு ஒரு உருவாகி இருக்கிறோம் அப்படின்னு நான் சொல்லும்போது உண்மையாலுமே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, வியக்கக்கூடியதாக இருக்கு. அயல் நாட்டு தமிழர்கள் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அயல் நாடு மட்டும்தான் நம்ம சொல்லலாம். மற்றபடி தமிழர்கள் எப்படி ஒரு சரளமாக தமிழை வாசிக்கக்கூடியவர்கள் போலவே தன்னுடைய தமிழை மரபு கவிதை உள்பட ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கெல்லாம். நாங்கெல்லாம் யூஜி படிக்கும்போது, மயிலம் கல்லூரியில படிக்கும்போது ஒரு தலைப்பு கொடுத்து நாங்க முறையா பீலிட் தமிழ் படிச்சுட்டு வந்தோம். நாங்க எழுதுற அந்த காலத்துல எழுத முறைக்கும் இப்ப எங்களை விட உண்மையாலுமே நான் சொல்ல போனா ஆன் த ஸ்பாட்ல ஒரு தலைப்பு கொடுத்தா, உதாரணத்துக்கு ஆரியம்மன் நிறைய பேர் இருக்காங்க, அத்தனை பேருமே உடனே ஒரு எழுதிய அந்த பாம் அமைப்பு முறையை நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு டிப்ளமோ கோர்ஸ் ஒண்ணு நமக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதை உருவாக்கி இருக்கிறார்கள். பல ஆளுமைகளுக்கு
பல டிப்ளமோ கோர்ஸில் மரபு கவிதையை சொல்லிக் கொடுத்து மிக அருமையாக தமிழை நாடு முழுவதும் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கவியரங்கத்திற்கு அதுதான் பெருமை என்றே குறிப்பிடலாம். ஒவ்வொரு வருடமும் அதாவது தன்முனை கவிதையும் சரி, புது கவிதையும் சரி, சிறப்பாக எழுதக்கூடிய ஆளுமைகள் வளர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னா சொல்ல முடியும். அதில் பல்வேறு சான்றிதழ்களை எல்லாம் பல ஆளுமைகளுக்கு கொடுத்து உற்சாகப்படுத்தும் பொழுது உண்மையிலுமே இது சான்றிதழ் வேற, நம்ம ஒரு கவிஞரை உருவாக்குதல் வேற, அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். அந்த வகையில் ஒரு சிறப்பான ஒரு தலைப்போடு அனைத்து ஆளுமைகளும் இங்கு கவிதை வாசிக்கிறதுக்காக வந்திருக்கிறார்கள். அனைவரையும் முதலில் எனக்கு மீண்டும் ஒரு முறை அன்பு வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். கவிஞர்களுக்கு மலர்களின் மொழியை சுமந்திடும் வசந்தம். மனிதன் தன்னை அடையாளப்படுத்த ஏதாவது என்ன பண்ண முடியும்? ஒரு மொழியை தான் நம்ம அடையாளப்படுத்தணும். தன்னை அடையாளப்படுத்தணும் அப்படின்னா ஒரு மொழி உணர்வு. அதே போலதான் மலர்களோடு தன்னை அடையாளப்படுத்த தான் சுமந்திருக்கும் அந்த மகரந்தம் இருக்கு இல்லையா, அதனுடைய அந்த தூள் வசந்தம் வீசும்போது அனைவருடைய அந்த இனிமையோடு சேர்ந்த ஒரு வசந்தம் நமக்கு கிடைக்கின்றது அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஒவ்வொரு அடையாளம் உண்டு. மனிதனாக வாழ கற்றுக்கொள்ளும் அனைவருக்குமே ஏதோ ஒரு தேடலோடு இருக்கின்றார்கள். ஏதோ ஒரு மகிழ்ச்சியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், ஏதோ ஒரு வசந்தத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எதன் மூலமாக அப்படின்னு பார்க்கும்போது மனிதன் அதாவது மலராக பிறந்தால் மனிதன் எப்படி வாழ்க்கையில் மிகவும் சந்தோஷமாக அது சிரிப்பது போல நம்ம சிரிப்பதும், அந்த வசந்தத்தை இயற்கையோடு சேர்ந்து நம்ம வாழ்க்கைக்கூடிய அந்த நிகழ்ச்சியை நம்ம கண்டு கழிக்கிறோம் அப்படிதான் நம்ம சொல்லலாம். இப்படி கவிஞர்கள் இந்த தலைப்பை கவிதையில் எப்படி வாசிக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். என்னுடைய தலைமை கவிதையை நான் சொல்லிட்டு கவிஞர்களை ஒவ்வொன்றாக அழைக்கலாம்னு நினைக்கிறேன். மலர்களின் மொழியை சுமந்திடும் வசந்தம். உண்மையாலுமே மன மகிழ்ச்சி இந்த தலைப்பு. மரங்களின் இலைகளில் மெல்லிசை பாடும் நிமிடம். காற்றின் துளிகள் பேசும் ரகசியம் போல இதயம் சொல்லாத வார்த்தைகள் மலர்கின்றன. காலம் மௌனத்தில் கூட ஒரு மொழி இருக்கிறது. அதை உணர்ந்தால் உலகமே நெருக்கமாகிறது. புன்னகையில் மலர்ந்திருக்கும் 1000 சொற்கள். அதை புரிந்தால் வாழ்க்கை இனிமை தரும் தருணங்கள். வசந்தம் பூக்களை மட்டுமே மலர்க்கவில்லை, மனிதன் உள்ளத்தை மெதுவாக திறக்கிறது. காயங்களால் மூடியிருக்கும் நினைவுகள் கூட அந்த காற்றில் மெதுவாக சிரித்து கொண்டிருக்கின்றன. நம் சொற்கள் சில மணி நேரம் காயப்படுத்தினாலும் அதே சொற்கள் மருந்தாகவும் மாறும். மனிதன் உருவாக்கிய மொழி எவ்வளவு ஆழமோ அதன் பின்னால் இருக்கும் உணர்வு இன்றும் ஆழமாகத்தான் தெரிந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஒரு நான் இருக்கேன் என்று சொல் கூட ஒருவரின் இருளை ஒளியாக மாற்றும். ஒரு மன்னிப்பு என்ற வார்த்தை உடைந்த உறவுகள் புதிய உயிர் தரும் வசந்தத்தோடு. வசந்தம் போல நம் மொழியும் புதிதாகட்டும். கசப்பை விட இனிமையை பாராட்டட்டும். நம் வார்த்தைகள் அதாவது காற்றாகி சென்றாலும் யாரோ ஒருவரின் இதயத்தில் தங்கட்டும். மலரின் மொழி ஒரு விதை போல. அதை எங்கே விதைக்கிறோமோ என்பதை முக்கியம். அன்புடன் விதைத்தால் அது மலர்ந்திடும், வெறுப்புடன் விட்டால் அது வாடிவிடும் என்ற வசந்தத்தோடு இன்றைய காலம் இணைக்கின்றது. வசந்தத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவை சொற்களை மட்டுமல்ல, உணர்வுகளையும் பகிர்வது. உண்மையான மொழி இதயத்திலிருந்து பறக்கும் மௌனமே. மலரின் மொழியை சுமந்திடும் வசந்தம் நம்மை நாமே அறிய வைத்திருக்கும் ஒரு காலம். அன்பும் மன்னிப்பு நம்பிக்கை என்று 3 மலர்கள், அதில் என்றும் மனம் வீசிக்கொண்டிருக்கும். மலர்களின் மொழியை சுமந்திடும் வசந்தம். இனி ஒரு காலம் சிறப்பாகட்டும். நல்ல வாய்ப்புக்கு நன்றி. மிகச் சிறப்பம்மா. மிகச் சிறப்பான ஒரு தலைமை உரையும் தலைமை கவியையும் தந்திருக்கிறீர்கள். எவ்வாறு அந்த இதயத்தின் மொழியாக இருக்கிறது அந்த மலர்களின் மொழி என்பது மிக அற்புதம். உண்மையில் ஒரு மலரை கொடுப்பதனால் அன்பு பரிமாற்றம் நிகழ்கிறது. அந்த மலரை பார்த்ததுமே மலர்ந்திடும் மனங்கள் எவ்வாறாக இருக்கும். வசந்த காலத்தில் மிக அற்புதமாக உங்களுடைய உரை அமைந்திருந்தது. அற்புதமான கவியும் தந்தீர்கள். மிகச் சிறப்பம்மா. மிக்க மிக்க நன்றியும் வாழ்த்துக்களும். மிக்க நன்றி. எங்களுடைய பன்னாட்டு கவியரங்கம் 160
169 அலங்கரிக்க வர முதல் கவிஞர் எங்களுடைய இணை ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருவரான ஆதி தற்பரானந்தன் கனடா நாட்டிலிருந்து வருகிறார். வாரங்களும் ஆதி தற்பரானந்தன் அவர்களை தொடர்ந்து விஜயராணி மதியழகன் தயாராக இருக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். வாருங்கள் ஆதியம்மா. அனைவருக்கும் அன்பு வணக்கம். மாதா பிதா குரு தெய்வம் மனதில் வைத்து அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். 169 கவியரங்கங்களை தந்து கவிபாடத் தளம் தந்து அன்னை தமிழை வளப்படுத்தி கொண்டிருக்கும் அமெரிக்க முத்தமிழ் குழுமங்களின் நிறுவனர், அமெரிக்க முத்தமிழ் பல்கலைக்கழக வேந்தர், தமிழ் மாமணி தாளைரா உதயநேசன் அண்ணா அவர்களுக்கு நன்றி கலந்த இனிய தமிழ் வணக்கங்களை காணிக்கையாக்குவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அத்தோடு இக்கவியரங்கினை 169 கவியரங்கங்கள் இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்றால் அதற்கு தன் உழைப்பையே மூலதனமாக்கி அன்னை தமிழே தன் மூச்சாக அரும்பணியாற்றிக் கொண்டிருக்கும் அமெரிக்க முத்தமிழ் இலக்கிய பேரவை தொலைக்காட்சியின் பன்னாட்டு இணை ஒருங்கிணைப்பாளர் அன்பிற்குரிய அக்காட்சி மதிப்புறு முனைவர் திருமகள் ஸ்ரீ பத்மநாதன் அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். மலர்களின் மொழியை சுமந்திடும் வசந்தம் என்னும் மலர்களின் மொழியாக இன்றைய கவித்தலைமையேற்றிருக்கும் அன்பிற்குரிய சகோதரி மதிப்புறு முனைவர் ஞாவண்ணா விஜயகுமாரி சகோதரி அவர்களின் தமிழ் பணியையும் வாழ்த்தி வணங்கி அன்பினை தெரிவித்து மகிழ்கின்றேன். இக்கவியரங்கை அனைவரிடமும் தொழில்நுட்ப உதவியினூடாக கொண்டு சேர்த்து கொண்டிருக்கும் அன்பு தங்கை மேரிக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து நற்றமிழ் வணக்கம் கூறி கவிபாட இணைந்திருக்கும் அனைத்து கவிப்பேராளுமைகளையும் வாழ்த்தி வணங்கி இக்கவியரங்கை இணையவலையினூடாகவும் நேரலையினூடாகவும் கண்டும் கேட்டும் மகிழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து என் கவிக்குள் வருகின்றேன். மலர்களின் மொழியை சுமந்திடும் வசந்தம். அற்புதமானதொரு தலைப்பு. மலர்களின் மொழியை சுமந்திடும் வசந்தம் மனமதில் தந்திடும் மகிழ்விற்கு ஈடினை உண்டோ? நாளின் இரவும் பகலும் போல காலங்களின் நகர்வும் இயற்கையின் அற்புதமாகி கொட்டிய பனியின் கொடுங்குளிரும் மறைந்திட பகற்பொழுதோ நீண்டு மகிழ்ச்சி தந்திட பறவைகளின் ஒலிகள் எங்கும் கேட்டிட துளிர்விடும் மரங்களின் அழகில் கொஞ்சும் மொட்டுக்களின் வரவு இதமாகி வண்ண மலர்கள் பூத்து குலுங்கிட எண்ணத்தில் எழிலும் பொங்கிப் பெருங்கிட இன்பம் தந்தே இனிமை கூட்ட இனிய புத்தகத்தின் பக்கமாய் வந்து தோன்றும் போதெல்லாம் வாசிக்கவே ஆசையாய் காலத்தின் கவிதையாய் அன்பும் அமைதியும் அள்ளித் தந்திடும் அற்புத பேரொளியாய் இயற்கையின் புனிதவரமாய் ஆசீர்வதித்தே மலர்களின் மொழியை சுமந்திடும் வசந்தம் மகிழ்வு தந்தே சொல்லும் செய்தி அதனதன் போக்கில் அவைகள் சென்றிட அதனை உணர்ந்து நாமும் நடந்திட எதுவும் என்றும் சாத்தியமாகிடும். பெற்றவர்கள் பாசத்தை என்றும் போற்றிட கற்றவர்கள் வழியில் காரியமாற்றிட உற்றவர்கள் உறவில் உண்மை உணர்ந்திட அற்புதங்கள் படைத்தே அகிலத்தை ஆண்டிட பண்பும் பாசமும் என்றும் நிலைத்திட நட்பும் உரிமையும் நலமான வாழ்வாக உண்மையும் ஒற்றுமையும் என்றும் தொடர்ந்திட மலர்களின் மொழியை சுமந்திடும் வசந்தம் மனமதில் தந்திடும் மகிழ்வுக்கு ஈடினை உண்டோ? வந்தனை செய்தே வாழ்த்தி வணங்குகின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்புமா. உண்மையிலுமே இந்த கவிதை எப்படிங்கம்மா ஒரு காட்சி மாதிரி தெரிஞ்சதுங்கம்மா. அதாவது வசந்தத்தை இயற்கையோடு ஒப்பிட்டா அது ஒரு காட்சியா நம்ம படம் பார்ப்போம்ல, அந்த மாதிரி இருந்தது இந்த கவிதை. உண்மையாலுமே நல்லா இருந்தது. ஒரு வசன மொழியோடு இப்ப பாரதியார் வசன கவிதை எழுதின மாதிரி அந்த வசனத்தோடு
இயற்கை சார்ந்த காட்சி அப்படியே கொண்டு வந்திருந்தீங்க. மிகவும் சிறப்பான ஒரு கவிதை. காலங்களினுடைய தாக்கம் தான் நம்மளுடைய வசந்த காலம் என்பது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி உண்மையாலுமே ஒரு உயிர்ப்பை தரக்கூடியதாக இருந்தது. பகல் முழுவதும் மகிழ்ச்சியை தந்திடும் ஒரு காலமாகவும், அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் மொட்டுக்களில் மலர்ந்த அது எப்படி மலரும் பொழுது அனைவரின் முகத்தை பார்த்தாலே எப்படி அந்த மலர் அந்த மன மகிழ்ச்சி தருமோ, அது போலவே தன்னுடைய காலத்தை அமைதியாக்கி கொண்டிருக்கும் இந்த மௌன மொழி என்பது நம்மளை சிறக்க வைக்கிறது. மகிழ்ச்சி தந்தே இந்த கோடை காலமானது சிறக்கிறது. பண்பும் பாசமும் நம்பிக்கையோடு சேர்ந்த ஒரு வாழ்க்கை தான் இந்த வசந்த காலம். அந்த மொழி என்பது எப்படி இருக்குன்னா, வசந்தத்தோடு சிரிக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு மிக அருமையான ஒரு வரி. ஒவ்வொரு வரிக்கும் உயிர்ப்பு இருக்கிறது. மிகவும் சிறப்பான கவிதையம்மா. வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. நன்றி அம்மா, நன்றி நன்றி. மிக்க நன்றி ஆதி தற்பரானந்தன் அவர்களே. மிகச் சிறப்பு. உண்மையில் இறைவனின் சிரிப்புத்தான் மலர்கள் என்று கூறுவார்கள். அவர் மிக அற்புதமாக இருந்தது உங்களுடைய கவிதை. மிக்க நன்றி உங்கள் வருகைக்கும் கவிஞர்களுக்கும். மிக்க நன்றி, வாழ்த்துக்களும் அம்மா. மிக்க நன்றி. அடுத்ததாக கனடா நாட்டிலிருந்து எங்கள் பன்னாட்டு கவியரங்கம் 169 அலங்கரிக்க விஜயராணி மதியழகன் அவர்கள் இப்பொழுது வருகை தருகிறார். அதே நேரம் எங்களுடைய தமிழ்ச்செல்வி தட்சிணாமூர்த்தி அம்மா தயாராக இருக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். அடுத்ததாக வணக்கம். அகிலத்தை ஆண்டு கொண்டிருக்கும் என் தாய் தமிழுக்கு என் முதல் வணக்கம். அமெரிக்க முத்தமிழ் பேரவை, அமெரிக்க தொலைக்காட்சி நிறுவனர் தமிழ் மாமணி தாளை ரா உதயநேசன் அண்ணா அவர்களுக்கும் என் வணக்கம். நெறியாளர் முனைவர் திருமகள் பத்மநாதன் அவர்களுக்கும் என் வணக்கம். கவியரங்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் ஞா விஜயகுமாரி அவர்களுக்கும் என் வணக்கம். இன்றைய கவிஞர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்துடன் என் கவிக்குள் நுழைகின்றேன். மலர்களின் மொழியை சுமந்திடும் வசந்தம். கார்த்திகை மலரை கண்களில் ஒட்டியே நேர்த்தியாய் வைக்கின்றேன் நின் தமிழ் கவிதனை. மொழிகளை பேசிடும் மூத்த மலரென காந்தளை நாமெல்லாம் காலமும் போற்றுவோம். காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும், மேலை தேயமும் மகிழ்ந்திடும் காலமாய். காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும், மேலை தேயமும் மகிழ்ந்திடும் காலமாய். வானில் தோன்றும் வண்ணங்கள் பலவாய், தேனின் இனிய தென்றலும் வீசுமே. பட்சிகள் ஊர்விட்டு பறந்துமே வந்திடும், பட்ட மரங்களும் பசுமையும் கண்டுமே. மலர்களும் பலவகை மலர் மணம் பரப்பியே புலருமே காலையும் புத்துயிர் பெற்றுமே. மலர்களும் பலவகை மலர் மணம் பரப்பியே புலருமே காலையும் புத்துயிர் பெற்றுமே. வசந்தமும் வந்திட வாசலும் திறந்திடும், அதிசயம் கண்டிடா அதிசயம் கண்டிடா அதிசயம் காலமே. அசதியும் கண்டிடா அதிசய காலமே. வசந்தமும் வந்திட வாசலும் திறந்திடும், அசதியும் கண்டிடா அதிசய காலமே. காலத்தின் கோலமாய் காலணி மாறுமே, ஞானத்தின் இயற்கையை நன்றாக பேணவே. காலத்தின் கோலமாய் காலணி மாறுமே, ஞானத்தின் இயற்கையை நன்றாக பேணவே. உடைகளும் மாறலாம், ஊர்களும் சுற்றலாம், புடவையும் அணியலாம். உடைகளும் மாறலாம், ஊர்களும் சுற்றலாம், புடவையும் அணியலாம், புதுமலர் சூடலாம். தடையது இன்றியே சமுத்திரம் நிறைந்திடும், நடையது பயில்வோர் நாளெல்லாம் திரிவரே. தடையது இன்றியே சமுத்திரம் நிறைந்திடும், நடையது பயில்வோர் நாளெல்லாம் திரிவரே. கடைகளும் மடையென காய்கனி பரப்பியே, படையலை கண்டுமே பாங்குடன் சுவைத்துமே. கடைகளும் மடையென காய்கனி பரப்பியே, படையலை கண்டுமே பாங்குடன் சுவைத்துமே. விலங்குகள் வரிசையும் வீதியில் காணலாம், புலம்பெயர் நாடெங்கும் புதினமாய் தோன்றலாம். பசுமையும் நிறைந்த புல்வெளி காணலாம், பொசுக்கும் வெயிலும் பொன்னெனத் தோன்றுமே. நலமது கேட்டிட நயந்துமே பேசியே, தலங்களும் சென்றுமே திருவிழா காணலாம். நலமது கேட்டிட நயந்துமே பேசியே, தலங்களும் சென்றுமே திருவிழா காணலாம். கோடையில் கொண்டாட்டம் கொடியேற்றம் என்றுமே, மேடைகள் போட்டுமே வசந்தத்தை வாழ்த்துவர்.
கோடையில் கொண்டாட்டம் கொடியேற்றம் என்றுமே மேடைகள் போட்டுமே வசந்தத்தை வாழ்த்துவர். ஆனந்தம் பாடியே ஆர்ப்பரிக்கும் சிறாரும் வானத்து நிலவையும் வாவென்று அழைப்பரே. ஆனந்தம் பாடியே ஆர்ப்பரிக்கும் சிறாரும் வானத்து நிலவையும் வாவென்று அழைப்பரே. பலவகை இனங்களாய் பாரங்கும் போற்றிடும் மலர்களும் மலர்ந்துமே மொழியது பேசுமே. பலவகை இனங்களாய் பாரங்கும் போற்றிடும் மலர்களும் மலர்ந்துமே மொழியது பேசுமே. சில வகை பூக்களோ சின்னதாய் தோன்றியே, சில வகை பூக்களோ சின்னதாய் தோன்றியே நலமது கேட்டும் நன்மொழி பேசுமே. சில வகை பூக்களோ சின்னதாய் பேசியே தோன்றியே நலமது கேட்டுமே நம்மொழி பேசுமே. சித்திரை மாதத்தில் சிரிக்கும் மலர்வனம் நித்திரை இன்றியே நறுமணம் வீசுமே. சித்திரை மாதத்தில் சிரிக்கும் மலர்வனம் நித்திரை இன்றியே நறுமணம் வீசுமே. கற்றுத்தான் அறிகின்றோம் கொள்கையும் பலவதாய் பற்றுடன் வாழ்வதே பாங்கான வாழ்வாகும். கற்றுத்தான் அறிகின்றோம் கொள்கையும் பலவகை பற்றுடன் வாழ்வதே பாங்கான வாழ்வாகும். பற்றுதல் உடனே பாரினில் நாமெல்லாம் எத்திசை சென்றாலும் ஏற்றமாய் வாழ்கவே. பற்றுதலுடனே பாரதனில் நாமெல்லாம் எத்திசை சென்றாலும் ஏற்றமாய் வாழ்கவே. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமர்கின்றேன். நன்றி. சிறப்புமா, சிறப்பான ஒரு கவிதை. அதாவது ஒரு 4-5 வரிகள் ரொம்ப இந்த கவிதையில ரொம்ப ஈர்த்தது என்னை. மிகவும் அழகான ஒரு வரிகள். வானத்தின் நிலவை வாயென்று அழைத்திடும் வசந்த காலம். மிகவும் சிறப்பான ஒரு வரி. சித்திரை மாதத்தில் சிரிக்கும் மலர்வனம் அதாவது வசந்தத்தை தேடி வாயென்று அழைக்கிறது. உண்மையிலுமே நெஞ்சை கவர்ந்த ஒரு வரிகள். கோடையில் கொண்டாட்டம் வசந்தம் நீங்கும் என்று. இப்படி ஒரு அதாவது வசந்த காலம், வசந்தம் என்றாலே உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் நம்ம மகிழ்ச்சியை தரக்கூடியது. வசந்தத்தை அதாவது வாடை காற்று போல தொடர்ந்து அடுக்கிக் கொண்டே தன்னுடைய ஒரு கோர்வையாக தன்னுடைய கவிதை மூலம் அவருடைய உல்லாசத்தை, அதாவது வசந்தத்தை மிக அழகாக வர்ணித்து எழுதக்கூடிய ஒரு கவிதை. உண்மையும் நல்லா இருந்ததுங்கம்மா, சிறப்பான முதல் வரிய மிகவும் அருமையான வரி. காந்தல் மலர் போல், தன்னுடைய காந்தல் மலர் எல்லாருக்கும் தெரியும், அந்த காந்தல் மலர் போல் அனைவரையும் ஈர்த்த ஒரு வசந்த காலம் இனியும் ஒரு சிறப்பான காலம்தான் அப்படின்னு சொல்லிட்டு மிக அழகா சொன்னீங்க. காலத்தின் கோலம் தம்முடைய வசந்தம், மலர்களில் பல வகை இருந்தாலும் அந்த வசந்தம் என்பது நம்ம ஈர்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒவ்வொருவருடைய மனிதர்களுக்கும் இந்த வசந்த காலம் என்பது சிறப்பை அளிக்கும் என்பது உங்களுடைய கவிதை மூலமாக நாங்க தெரிந்து கொண்டோம். வாழ்த்துக்கள்மா, சிறப்பான கவிதை, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. நன்றி. மிகச் சிறப்பு. மரபு கவிதை மாணவியாக இருந்து கொண்டிருப்பவர் மிகச் சிறப்பாக ஒரு ஆசிரியப்பாவில் மிக அற்புதமாக சித்திரை மாதத்தில் பூத்து குலுங்கும் மலர்கள் நெத்திரை இல்லாமல் அந்த வாசத்தை சிந்திக் கொண்டிருக்கின்றன. மிக அருமையாக இருந்ததம்மா. மிக மிக அற்புதமாக அந்த வரியை தந்திருந்தீர்கள். மிக்க நன்றியும் வாழ்த்துக்களும். மிக்க நன்றி வருகைக்கும் கவி தருகைக்கும். அடுத்ததாக எங்களுடைய அரங்கை அலங்கரிக்க வருகிறார் தாய் தமிழகத்திலிருந்து எங்கள் பேரன்புக்குரிய சகோதரி தமிழ்ச்செல்வி தட்சிணாமூர்த்தி சகோதரி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வைர வசீகரன் அடுத்ததாக தயாராக இருக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். அவர் இணையம் பிரச்சனையாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். வாருங்கள் தமிழ்ச்செல்வி அம்மா. நன்றி அம்மா. தமிழ் போற்றும் தகைமை நிறுவனர் தமிழ் மாமணி தாழை ஈரா உதயநேசன் ஐயா அவர்களுக்கும், மதிப்புறும் முனைவர் திருமகள் ஸ்ரீ பத்மநாபன் அவர்களுக்கும், தலைமை முனைவர் ஞா விஜயகுமாரி அவர்களுக்கும் மற்றுமுள்ள கவி பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் அன்பினையும் கூறி நான் கவிக்குள் செல்கிறேன். மலர்களின் மொழியை சுமந்திடும் வசந்தம், மலர்களின் மொழியை சுமந்திடும் வசந்தம், மனங்களின் வழியே வெளிப்படும் சுகந்தம். மலர்களின் மொழியை சுமந்திடும் வசந்தம், மனங்களின் வழியே வெளிப்படும் சுகந்தம். குணமதில் சிறக்கும் கொண்டாடி மகிழும், மனமது வீசும் மாற்றங்கள் நிறையும். வண்ணங்கள் பலவாய் வாய்விட்டு சிரிக்கும், எண்ணங்கள் விரியும்
ஏக்கங்கள் மறையும், வண்ணமயமான வாழ்க்கை புரியும், மென்மையின் தன்மையால் மேனி சிலிர்க்கும், மென்மையின் தன்மையால் மேனி சிலிர்க்கும், அன்பின் அரவணைப்பில் அகிலமே செழிக்கும், விழிகளின் ஈர்ப்பால் விளைவது காதல், தினமதில் நனையும் தேனமுதாய் சுவைக்கும், அன்பும் அறனும் ஆற்றலின் அடிநாதம், பண்புடன் பழக பருதியின் ஒளியாய் சுடர்விட்டு ஒளிரும், மொழிகளின் உயிர்ப்பில் கவிமழை பொழியும், எந்நாளும் சிறக்கும் ஏற்றமே பிறக்கும், வாழ்க்கை முழுதும் வளமே தங்கிடும், நலமே கண்டிடும், புலங்காங்கிதம் பெற்றிடும். நன்றி, வணக்கம் அம்மா. சிறிய கவிதைதான். சிறப்பு சிறப்புங்கம்மா. சிறிய கவிதையை நிறைவே தந்தக்கூடிய ஒரு கவிதையாக இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி. மனங்களில் வெளியே ஒரு சுகந்தம், அந்த தலைப்பு ஒட்டி நீங்க அழகான ஒரு முதல் அடியை சொன்னீங்க. ரொம்ப சிறப்பான ஒரு வண்ணங்கள் பலவாய் வாய்விட்டு சிரித்திடும். அந்த வாய்விட்டு சிரிக்கும் பொழுது மனிதன் மனமானது ஒரு முக மலர்ச்சியை தந்திடும் அப்படின்னு சொல்லிட்டுதான் உங்களுடைய கவிதை மூலமா புரிஞ்சு கொண்டது. மென்மையின் தன்மையை மேனி சிலிர்த்திட இந்த வசந்த காலம் வரும் பொழுது மிகவும் சிறப்பாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் மிக அழகான ஒரு வரி நீங்க சொன்னதுல நல்லா இருந்தது. விழிகளின் விரிப்பில் வசந்தம் தேடும் போது அது தென்றலாய் வீசும் என்பது மிகவும் சிறப்பான ஒரு வரிமாம். மொழிகள் என்பது ஒரு கவிதைக்கு ஒரு முக்கியத்துவமாக இருந்தாலும் அது உணர்வுக்கு ஒரு வசந்தத்தை அளிக்கக்கூடியதாக உங்களுடைய கவிதை இருந்ததுங்கம்மா. சிறப்பான கவிதை, வாழ்த்துக்கள்மா. நன்றி. நன்றி, நன்றிம்மா. மிக்க நன்றி. நன்றியும் வாழ்த்துக்களும் வணங்கி மகிழ்கிறோம் சகோதரி. சிறிய கவிதையாக இருந்தாலும் சீரிய கவிதையாக இருந்தது. மிகச் சிறப்பான கவிதை தந்த தங்களுக்கு அனைவர் சார்பான வாழ்த்துக்களை வணங்கி மகிழ்ந்து தெரிவிக்கிறேன். மிக்க நன்றி அம்மா. மிக்க நன்றி, நன்றி அம்மா. நன்றி, நன்றி. அடுத்ததாக ஈழத்திலிருந்து எங்களுடைய அன்பு சகோதரர் வைர வசீகரன் அவர்கள் அடுத்த கவிஞராக இணைந்து கொள்கிறார். அவரை தொடர்ந்து தாய் தமிழகத்திலிருந்து சியாமலா பாலகிருஷ்ணன் சகோதரி தயாராக இருக்குமாறு வேண்டிக் கொள்கிறார். வாருங்கள் வசீகரன். வணக்கம். வணக்கம். தாய் தமிழ் வாழ்க, தலைமையே வாழ்க, தக்கநல் அவையினர் வாழ்க, வாய்த்தவி தருணம் வழங்கிய அனைவர் வாழ்விலும் வசந்தமே ஆக, காய்ச்சுவை சீரும் கனிந்திரு மாவும் கலந்தனல் விருத்தமாய் யாத்து, பாய்ச்சிய நீராய் படைத்திட வந்தேன் பருகுதிர் வாழிய மண்ணே. மண்ணினில் பூக்கும் மலர்களின் இதழ்கள் மகிழ்வுடன் சொல்லிடும் வசந்தம், கண்ணினில் நோக்கும் காட்சிகள் யாவும் கவினுடன் அள்ளிடும் இதயம், மண்ணினில் யாக்கும் பலபல கீதம் அடித்திடின் கால்களும் துள்ளும், எண்ணினில் கூட இயம்பிட முடியா இவற்றையான் கவி வடிப்பேனோ. தென்றலின் அசைவில் தேவதை போல தெரிவது தருவெனும் பெண்ணோ, அன்றிடின் எங்கள் ஆயுளை நீட்டும் அற்புத வரமது தானோ. மன்றினில் இன்று மலர்களாய் கூடி வந்தன வசந்தமாய் பாட, இன்றினிதான ஏற்றமிழ் நாட இயற்கையும் இசைந்தது தானோ. தானென பாடி தளிர்குலை நிழலில் தம்களை போக்கிடும் மாந்தர், ஆனதோர் செயலாய் அவரவர் விரும்பி ஆற்றுக மரம் நடும் சேவை, தேனகம் நாடி திரிந்திடும் உயிர்கள் சிறுபசி ஆற்றிடும், மேலும் வானகம் கூடி பலம் வரும் புட்கள் வந்துரை சந்தமும் தேனோ. தேன் சுவை கண்டு சேர்த்திடும் செல்வம் சேர்வது நம்மிடம் தானே, ஊன் சுவை நீக்கி உயிர்களை காத்தால் உயர்வது உயிர்நலம் காணே. தீன் சுவை கூட்டி சிறந்திடும் வசந்தம் தினம் தினம் நிறைகளில் வானே, தான் சுவை சேர்க்க சட்டென பொழியும் தக்கனல் வசந்தம் என் தாயே. நன்றி, வணக்கம். அவசரமாக இப்போதுதான் இயற்றி எழுதியது. மழை பெய்தமா? சிறப்பு சிறப்புங்கம்மா. உங்க கவிதை எப்படி தெரியுமா, தென்றலாய் வந்து உடனே அந்த தென்றல் வீசிட்டு உடனே போன மாதிரி இருந்தது. ரொம்ப ஒரு அருமையான ஒரு வரி. ஒவ்வொரு வரிக்குமே ஒரு உயிர் இருந்த மாதிரி அந்த காற்றோடு சேர்ந்த ஒரு கவிதை கீதங்கள் மாதிரி இருந்தது.
மலர்கள் கூடும் ஏற்றமிழை நாடி மேகமாய், அதாவது அந்த தென்றலாய் ஒரு பாடல் வரும், அந்த மாதிரி இருந்தது எனக்கு அந்த இசையோடு. இது இன்னும் கொஞ்சம் நீங்க சிறப்பா எழுதி அப்படியே மெட்டா போட்டீங்க அப்படின்னா ஒரு பாடலாவே இயற்றிடலாம். அப்படிப்பட்ட ஒரு கவிதை. மேகம், தென்றல், இயற்கை, காற்று, அப்படியே அந்த இயற்கையை வர்ணிச்சு, கோடை சென்னையில வந்து வெயில் பயங்கரமா இருக்கு. இந்த வெயிலுக்கு உங்களுடைய வார்த்தை எப்படி இருந்து தெரியுமா? தென்றல் வந்து வீசியது போல எங்களுக்கு காத்து அடிச்சுட்டே இருந்து இலங்கை பக்கத்துல இருந்து தமிழகம் நோக்கி வந்தது. அதனால சிறப்பான ஒரு நன்றிம்மா. அருமையான தலைப்பு. வானகம் தங்களின் கூவி தலைமையில் வானகம் கூவி அப்படியே சென்னை வெப்பத்தோடு சேர்ந்து இலங்கை மண்ணினுடைய வாசம் எப்படி இருந்தா தென்றல் சூப்பரா இருந்தது. அது மட்டும் சக்கரம், அதாவது வீண் சுவை காட்டி ஒவ்வொரு மனிதர்களுடைய அந்த இன்ப உணர்வை பத்தி அழகா பேசியிருந்தீங்க. கவிதை சிறப்பு. அந்த வசீகரன் என்றாலே நாங்க அந்த இலங்கையில் கவிதை மேடையில் தலைமையேற்றி வசித்த அந்த ஒரு கவிதை உணர்வு எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. அந்த அந்த தருணம், அந்த மேடை, அந்த கவிதை, எனக்கு அன்னைக்கு வாசித்த கவிதை எனக்கு இன்னைக்கு அப்புறம் நடுவில் நீங்க வாசிக்கும் போது நான் கேட்கல. உண்மையிலுமே ரொம்ப சிறப்பா இருந்தது. வசீகரன் ஐயாவினுடைய கவிதை மலர்களாய் மலர்ந்து இனிமை பொங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். மிக்க நன்றி அம்மா. நன்றி. நன்றி. மிக்க நன்றி. மிகச்சிறந்த ஒரு வெண்பா கவிஞர் வசீகரன், ஒரு மரபு கவிஞர், மிகச்சிறந்த வெண்பாக்கள் எழுதக்கூடியவர், அதே நேரம் மரபு கவிஞரும். ஒரு குளித்தடாகத்து சொற்குவியலாக அந்த சொற்கள் வந்து விழுந்தன. மிக மிக அருமை வசீகரன். மிக்க நன்றி, வாழ்த்துக்களும். மிக்க நன்றி. நீண்ட நாட்களுக்கு பின் எங்களுடைய அரங்கில் வந்து இணைந்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி. அடுத்ததாக எங்களுடைய 169வது அரங்க அலங்கரிக்க வருகிறார் அன்பு சகோதரி சியாமலா பாலகிருஷ்ணன் அவர்கள். நீங்கள் எங்கிருந்து கவிதை வாசிக்கிறீர்கள் என்பதை கூறிவிட்டு வாசியுங்கள். வாருங்கள். நான் சென்னை வந்திருக்கேன். அதனால சென்னையிலிருந்து தான். மிக்க நன்றி, மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். போர் சூழ் மோகம் கடந்து வந்திருக்கிறீர்கள். மிக்க வாழ்த்துக்கள். தமிழ் வணக்கம். என் மூச்சிலே கலந்து நெஞ்சிலே தவழ்ந்து என் சுவாசமாய் இழையும் முத்தமிழே, உனக்கே என் முதல் வணக்கம். தமிழின் தலைமை வணக்கம். தமிழின் சுவையே, கவியின் மனமே, கவிதை மலரே, கவியரங்க தலைமையாம் அன்பு சகோதரி விஜயகுமாரி அவர்களுக்கு என் சிற வணக்கம். அலைகடல் தாண்டியும் இந்த அமெரிக்க மண்ணிலே தமிழ் மனம் வீசும் தாழையாருக்கு இத்தமிழ் மகளின் அன்பு வணக்கம். நகை முகத்தோடு அரங்கை நெறிப்படுத்தும் ஆளுமை சகோதரி திருமகள் ஸ்ரீ பத்மநாபன் அவர்களே, அமெரிக்க முத்தமிழ் சோலையாடும் முத்து ரதி கமலநாதன், ஆதி சர்ப்பரானந்தம் போன்ற கவி குயில்களே, அவை நிறை கவி உறவுகளே, அனைவருக்கும் இத்தமிழ் மகளின் அன்பு வணக்கம். இனி என் கவிதைக்குள் நுழைகின்றேன். மலர்களின் மொழியை சுமந்திடும் வசந்தம், மலர்களின் மொழியை சுமந்திடும் வசந்தம், நிலத்தின் மீதில் பனிச்சாரலை தூவும், நிலவின் ஒளியில் இதழ்கள் விரிக்கும், நிலவு கிளிகள் காதல் கொஞ்சும், நிலவின் ஒளியில் இதழ்கள் விரிக்கும், நிலவு கிளிகள் காதல் கொஞ்சும், வாசம் மணக்கும் வண்ண மலர்கள் ஊசல் ஆடும் காதலர் மனங்கள், நேசம் கூறும் அழகு கிளிகள் பாசம் காட்டும் அன்னையின் கரங்கள். இயற்கை வரமாய் வசந்தமும் வந்தது. ஆம், அந்த இயற்கையின் வரமாய் வசந்தமும் வந்தது. மயனின் படைப்பாய் தென்றலும் வீசியது. மயக்கும் அழகில் மனமும் வீழ்ந்தது. சுயமாய் ஏடுகளில் கவிதையும் எழுந்தது. சுயமாய் ஏடுகளில் கவிதையும் எழுந்தது. விழிகள் பேசும் காதல் கீதம், இது விழிகள் பேசும் காதல் கீதம், மொழிகள் இல்லாத மௌன ராகம். ஆழியாய் பெருகும் அன்பின் வேதம், தோழியாய் நிற்கும் உறவு பாலம். ஆழியாய் பெருகும் அன்பு வேதம், தோழியாய் நிற்கும் உறவு பாலம். வசந்த காலத்தில் மலர் மொட்டுக்கள் சிரிக்கும், வண்ண ரோசாக்கள் காதலை கூறும். வரையா மடலில் வார்த்தைகள் ஏறும், வாசம் வீசி மலர்கள் பூக்கும். வசந்தம் சுமக்கும் மலர்கள் மொழி
வாடினாலும் மறையாது மணக்கும் ஆழி வானில் ஒளிரும் மதியின் ஒளி வண்ண மலர்களோ மங்கையின் விழி வண்ண மலர்களோ மங்கையின் விழி என நல்வாய்ப்பளித்த இம்மன்றுக்கும் நல் தலைமைக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் திருவன்காட்டு நங்கை சியாமளா பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம். சிறப்புமா, இறுதியே சொன்னது அதுவே கவிதை மாதிரி இருந்தது. மிகவும் அருமையான அம்மாவுடைய கவிதை நான் ரொம்ப காலமாவே கடந்த 8 ஆண்டுகளாவே கேட்டுட்டு இருக்கோம். அந்த தலைமை வணக்கம், அந்த வணக்கம் சொல்லும்போது ரொம்ப அழகா இருக்கு. நான் அவங்கள ரசிச்சிருக்கேன். ஆனா இது வரைக்கும் யாரும் அதை கடைபிடிக்கவே இல்லை. அம்மா தொடர்ந்து நெறியாளர் வணக்கம், தலைமை வணக்கம் அதை சொல்லிட்டு அந்த கவியரங்கத்துக்கு என்ன அமைப்போ அதை அழகா பேசுறாங்க. இன்னமும் அதை மறக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நான் ரொம்ப வருஷமா அவங்கள பார்த்துட்டு இருக்கேன். மகிழ்ச்சிக்குமா. அதற்கு முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள். நிறத்தின் மொழி சாரலில் பேசும் மிக அழகான வரி. அது மட்டும் இல்லாமல் நிலவின் மொழி காதல் கொஞ்சம், அந்த நிலவோடு சேர்ந்து நம்மளுடைய மொழியானது எப்படின்னா அன்பு நிறைந்தது அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொன்னீங்க. அந்த அழகான ஒரு அதாவது எப்படி அப்படின்றதுன்னா இயற்கை வரமாய் வசந்தம். நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா இயற்கையோடு சார்ந்தது. அதை வசந்தத்தோடு நம்ம வாழ்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மலர்ந்த முகத்தோடு அதை பார்த்தால் அது நம்மை பார்த்து சிரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி உண்மையாலுமே சிறப்பா இருந்தது. மொழிகள் இல்லாத மௌன ராகம், சிறப்பான வரி. அழகான ஒரு அந்த மொழிக்கு என்னென்ன அந்த மௌனமா இருந்து அந்த மொட்டு மலரும் பொழுது நாம் அதை பார்க்கும்போது எப்படி அது வசந்தமாக வீசுகின்றதோ அது போலதான் வாழ்க்கை சிறக்கும் அப்படின்னு சொன்னீங்க. லாஸ்ட் ஒரு அடி சொல்லிட்டு அடுத்து கண்டினியூ பண்ணுவீங்கன்னு பார்த்தா அதோட கரெக்டா முடிச்சிட்டீங்க. மதியின் மொழி வானில், அந்த மதியோடு நிலவோடு சேர்ந்து ஒப்பிட்டு அந்த வசந்தத்தை சொல்ல வந்தீங்க. சிறப்பான ஒரு வரிங்கம்மா. மிகவும் மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்மா. தொடர்ந்து உங்களுடைய அந்த மொழி கவிதைகள்லாம் நாங்க கேட்கும் பொழுது எங்களுடைய ஆளுமையை வளரணும் தான் தோணுது. மகிழ்ச்சிங்கம்மா, வாழ்த்துக்கள். சிறப்பான ஒரு கவிதை. நன்றிம்மா. மிக்க நன்றி. வாழ்த்துக்களும் சியாமளா பாலகிருஷ்ணன் சகோதரி. 2020 இருந்து உங்கள் கவிதைகளை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவ்வாறு மிகச் சிறப்பான கவிதை தரக்கூடியவர். அது உண்மையில நிறைந்த அவையினர் இருக்கும் போது வணக்கங்களை குறைத்து விடுங்கள் என்று கூறும் அவையில் கூட நான் சியாமளா பாலகிருஷ்ணன் சகோதரியை அந்த வணக்கத்தை கூறும்படி கேட்டுக்கொள்வேன். அவ்வளவு சிறப்பாக அவருடைய வணக்கம் அமைந்திருக்கும். மிக சிறப்பு. உங்களுடைய கவிதைகளுக்கு இப்போது நாங்கள் தலைவணங்கி நன்றி கூறுகிறோம், வணங்கி மகிழ்கிறோம் அம்மா. மிக்க நன்றி. அடுத்ததாக எங்களுடைய 169வது பன்னாட்டு கவியரங்கை அலங்கரிக்க கனடா நாட்டிலிருந்து சுதர்சினி ஜெயகரன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அவரை தொடர்ந்து மோகனதாஸ் சகோதரர் தயாராக இருக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன் மலேசிய நாட்டிலிருந்து. வாருங்கள் சுதர்சினி. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். அழகு தமிழ் பேசும் கவிஞர்களுக்கு அன்பு வணக்கம். தன்னிகரில்லா தலைமைக்கு தனி வணக்கம். முன்னிலை வகிக்கும் முத்தமிழாம் தமிழ் மாமணி உதயநேசன் ஐயாவுக்கு முதல் வணக்கம். நெறியாளர் மதிப்புறு முனைவர் திருமகள் ஸ்ரீ பத்மநாதன் அம்மா அவர்களுக்கும் வணக்கம். பின்னொன்றுழைக்கும் அன்புள்ளங்களுக்கு அகவணக்கம். தொழில்நுட்ப உதவி வழங்கிக் கொண்டிருக்கும் மேரி அம்மா அவர்களுக்கும் வணக்கம். மலர்களின் மொழியை சுமந்திடும் வசந்தம். காலத்தின் மௌன கலைப்பில் வசந்த கால கதவுகளின் கண்கள் திறக்கின்றன. காலத்தின் மௌன கலைப்பில் வசந்த கால கண்கள் திறக்கின்றன. வெற்று மரங்களின் வேற்றுமையில்லா கிளையின் பற்றுக்கொண்ட பச்சை புன்னகை. வெற்று மரங்களின் வேற்றுமையில்லா கிளையின் பற்றுக்கொண்ட பச்சை புன்னகை. சித்திர பூக்களின் சிரிப்பிலே இதம் சிந்தும் தேன்துளி சிதறுகிறது. சித்திர பூக்களின் சிரிப்பிலே இதம் சிந்தும் தேன்துளி சிதறுகிறது. பூக்களின் மெல்லிய புரிதல்கள் யாவும் பூமி பந்தின் புதினங்களில். பூக்களின் மெல்லிய புரிதல்கள் யாவும் பூமி பந்தின் புதினங்களில். வண்ணத்து பூச்சிகளின் வருகையை எண்ணி வண்ணம் கொடுத்ததோ வானவில் பூமிக்கு. வண்ணத்து பூச்சிகளின் வருகையை எண்ணி வண்ணம் கொடுத்ததோ வானவில் பூமிக்கு. இதழ்களை திறந்து இனிய மொழிதனை இதமான மலர்கள் இயம்பிடுது. இதழ்களை திறந்து இனிய மொழிதனை இதமான மலர்கள் இயம்பிடுது. செந்நிற மொட்டுகள் செவ்வரளி கன்னங்கள்
செந்நிற மொட்டுகள் செவ்வரளி கன்னங்கள் செந்தனலாய் மின்னிடவும் சேவடி தாங்கிடவும் மஞ்சள் மகரந்தங்களில் மயக்கும் மதுவை வஞ்சனையின்றி பருகிடுதே வண்டினங்கள். மஞ்சள் மகரந்தங்களில் மயக்கும் மதுவை வஞ்சனையின்றி பருகிடதே வண்டினங்கள். மஞ்சள் வெயிலின் மின்னலிலே புது மஞ்சங்கள் கொள்ளும் மின்னலினால் மஞ்சள் வெயிலின் மின்னலிலே புது மஞ்சங்கள் கொள்ளும் மின்னலினால் இலைகள் அசைந்து இசைக்கையில் இங்கு இயற்கை என்னை இனித்திடுவாளே. இலைகள் அசைந்து இசைக்கையில் இங்கு இயற்கை என்னை இனித்திடுவாளே. தடாகம் நிறைந்த தாமரையின் அழகில் தவம் கலைந்திடும் தாரகை தானும். தடாகம் நிறைந்த தாமரையின் அழகில் தவம் கலைந்திடும் தாரகை தானும். பாறைகளுக்கிடையே முளைத்த பூவும் பாரில் பரவசத்துடன் வானை பார்க்கும். பாறைகளுக்கிடையே முளைத்த பூவும் பாரில் பரவசத்துடன் வானை பார்க்கும். முறுவல் பூக்கும் முல்லைகளும் நம்மை முன்னின்று அழைக்கும் முத்திரையா. முறுவல் பூக்கும் முல்லைகளும் நம்மை முன்னின்று அழைக்கும் முத்திரையா. மனதின் ஆசை மல்லிகையே எங்கும் மனத்தை பரப்பும் மாயமேயா. மனதின் ஆசை மல்லிகையே எங்கும் மனத்தை பரப்பும் மாயமேயா. உதிர்வதை பற்றி கவலை கொள்ளாமல் உயிர்ப்புடன் இருப்பதே வசந்தத்தின் மொழி. உதிர்வதை பற்றி கவலை கொள்ளாமல் உயிர்ப்புடன் இருப்பதே வசந்தத்தின் மொழி. வசந்தம் பாடும் வரிகளிலே என்றும் வையகம் யாவும் வளமாகுமே. வசந்தம் பாடும் வரிகளிலே என்றும் வையகம் யாவும் வளமாகுமே. எண்ணம் யாவும் எளிதில் செழிக்க வெண்மை உள்ளம் வேரோடி முளைக்க. எண்ணம் யாவும் எளிதில் செழிக்க வெண்மை உள்ளம் வேரோடி முளைக்க. விண்ணின் வரவில் வண்ணம் மலர மண்ணின் மொழியை மலர்கள் சுமக்கின்றன. விண்ணின் வரவில் வண்ணம் மலர மண்ணின் மொழியை மலர்கள் சுமக்கின்றன. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். உண்மையிலுமே சிறப்பான ஒரு கவிதை. அம்மாவுடைய கவிதை தொடர்ந்து இது ஒரு 3-4 முறையாக முத்தமிழ் நேசன் இதெல்லாம் அவங்களுடைய வரிகளை நான் வாசிக்கும்போது பார்த்தேன். அவங்க தொடர்ந்து ஆதியம்மா அனுப்பி விட்டுருக்காங்க, நான் படித்தேன். ரொம்ப ஒரு அதாவது இந்த சொல் ஆடலுக்கு வந்து உயிர்ப்பு தந்து எழுதுறாங்க. ஒவ்வொரு சொல்லும் அதாவது சொல் புதிது. பாரதியார் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் மறுபடியும் அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. சுவை புதிது சொல் புதிது அப்படின்னு சொன்ன மாதிரி ஒவ்வொரு சொல்லும் வித்தியாசமா போட்டு எழுதக்கூடிய தன்மை பெற்றவர்கள் சுதர்சினி அம்மா. அவங்களுடைய கவிதை நான் தொடர்ந்து வாசிக்கிறேன். இந்த கவிதையை பார்க்கும்பொழுது அந்த கவிதையை ஒப்பிட்டு பார்க்கிறேன். நல்லா இருக்குதுமா. அதாவது அந்த வார்த்தை வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று தொடர்பு இல்லாமல் புதிய புதிய உத்தியை கையாள்வது என்பதுதான் கவிதை. அந்த உத்தியை வந்து நீங்க நிறைய பயன்படுத்திருக்கீங்க. அதாவது செந்நிற மொட்டு, செந்நிற அந்த கன்னம், இதெல்லாம் வந்து புதிய வார்த்தை. அதுக்கு மட்டும் இல்லாம மலர்களினுடைய மகரந்தம், அதோடு சேர்ந்த அந்த மகரந்தத்தோடு நம்ம எப்படி ஒப்பிட போறோம் என்ற ஒரு கற்பனையில கொண்டு வந்தீங்க பாருங்க, இதுதான் கவிதை. அது மட்டும் இல்லாமல் மகரந்தம் என்பது மொழி பேசுகிறது அந்த வசந்தத்தோடு. இப்படி ஒரு கோர்வையாக அந்த சொல்லாடலை அடுக்கி மிக அழகாக தாமரை மலர் இருக்கக்கூடிய மலர், அந்த தாமரை மலர்ல இருந்த ஒவ்வொன்றுக்கும் அது எப்படி வந்து மலர்ந்தால் அந்த கவிதை வந்து பிறக்கும் என்பதை உங்களுடைய கவிதை மூலமாக மிக அழகா சொன்னீங்க. காலங்கள் மௌனம், அந்த மௌனத்தில் வசந்தம் எப்படி வீசுகின்றன. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு வரி, சிறப்பான வரி, முறுவல் பூக்கள் முன்னின்று சிரிக்கின்றன. அது நல்லா இருந்த அந்த வரி, எனக்கு ரொம்ப பிடிச்சது. மிகவும் ஒரு அருமையான கவிதையம்மா. தொடர்ந்து இதே மாதிரியே வித்தியாசமான வார்த்தையை போடுங்கள். தமிழை நிறைய வாசித்தால் வார்த்தை வந்து புதுசு புதுசா நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி படித்தால் மட்டுமே கவிதை உணர்வு நமக்கு தோன்றும். இப்படி எழுதும்போது இன்னும் உங்களை நிறைய எதிர்பார்க்கிறேன். நல்ல எழுதுங்க, சிறப்பான கவிதை, வாழ்த்துக்கள்மா. அனைவருமே தொடர்ந்து முத்தமிழ் நேசன் இதழில் எழுதுங்க. இப்ப அம்மா எழுதுவதான் எனக்கு அவங்களுடைய கவிதை பத்தி சொல்லணும்னு தோணுச்சு. அந்த மாதிரி தொடர்ந்து அனைவரும் எழுதுங்கள். உங்களுக்கு அனைவருமே வந்து அந்த கவிதை வந்து கட்டணம் எதுவுமே இல்லை. சிறப்பாக தன்னுடைய உழைப்பால் ஐயாவினுடைய பண செலவால் அந்த கவிதை நூல் வந்து வெளிவந்திருக்கிறது. உங்களுடைய அந்த படைப்பு மட்டும்தான் நீங்க வந்து கொடுக்க போறீங்க. அப்படி நம்ம பார்க்கும் பொழுது ஒவ்வொருடைய ஆளுமை வந்து அதுல வந்து வெளிப்படுது. அனைவரும் திருமகளம்மாலாம் சொல்றது இல்லை, அதுக்கு அவங்களாம் வந்து ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆதியம்மாலாம். இப்போ இவங்களாம் ஒரு 2-3 மாசமா தொடர்ந்து எழுதுறதால அவங்களுடைய கவிதை பார்த்தேன். வசீகரன் ஐயா, தமிழ்ச்செல்வி அம்மா எல்லாருமே தொடர்ந்து எழுதுங்கள்.
நம்ம வந்து அதை இன்னும் சிறப்பா பண்ணலாம். வாழ்த்துக்கள்மா, கவிதை சிறப்பா இருந்தது. நன்றி அம்மா, நன்றி. மிக்க நன்றி, மிக்க நன்றி. நான் பலரும் தொட்டு செல்லாத ஒரு இடத்தை நீங்கள் தொட்டு காட்டுகிறீர்கள். இல்லை, மகரந்தம் பேசுகிறது எவ்வாறு அது இன்னொரு இடத்துக்கு தாவி செல்லுகிறது, வசந்தத்தினால் காவி செல்லப்படுகிறது. மிக அருமையாக இருந்தது. மிக்க நன்றியும் வாழ்த்துக்களும் அம்மா. மிக்க நன்றி. அற்புதமான கவிதை. நன்றி. அடுத்ததாக எங்களுடைய 169வது பன்னாட்டு கவியரங்கத்தை அலங்கரிக்க மலேசிய நாட்டிலிருந்து மோகனதாஸ் சகோதரர் அவர்கள் முதலாம் வருட மரபு கவிதை வகுப்பு மாணவனாக பயிர் கொண்டிருப்பவர். வாருங்கள், அற்புதமான கவிஞரும் கூட. அடுத்ததாக ஈழத்திலிருந்து துஷ்யந்தன் சகோதரர் தயாராக இருக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். வாருங்கள் மோகனதாஸ் சகோதரர் அவர்கள். அதற்கு முன்பாக எங்களுடைய உதயநேசன் இப்பொழுது சென்னையில் தான் இருக்கிறார் என்பதை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியா தாய் தமிழகத்தில் இருப்பவர்கள் அவரை சந்தித்துக் கொள்ளலாம். தமிழகத்தில் சென்னையில் தான் இப்பொழுது நிற்கிறார், தொடர்பு கொள்ளலாம் என்ற செய்தியை மகிழ்வோடு அறிவித்துக் கொண்டு எங்களுடைய மோகனதாஸ் சகோதரர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாருங்கள். நன்றிமா, வாழ்ப்புக்கு நன்றி. கவிஞர் மனங்களில் காதலை கூட்டி புவியில் நிறைந்த தமிழை வணங்கி இந்த கவிக்களத்திற்கு தலைமையேற்றிருக்கும் அம்மா அவர்களுக்கும் நெறியாளர் அம்மா அவர்களுக்கும் இந்த கவிக்களத்திற்கு ஆளுமையாக இருக்கக்கூடிய அத்தனை கவிஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லி இதோ என் கவிதைக்குள் நுழைகின்றேன். மலர்களின் மொழியை சுமந்திடும் வசந்தம், மலர்களின் மொழியை சுமந்திடும் வசந்தம், மனதில் புதுமையை விதைக்கும் நறுமணம், மனதில் புதுமையை விதைக்கும் நறுமணம், மரங்களின் கிளைகளில் மெல்லிசை பாடி, மரங்களின் கிளைகளில் மெல்லிசை பாடி மகிழ்ச்சி மழையாக பொழியும் பருவம், மகிழ்ச்சி மழையாக பொழியும் பருவம், மெல்லிய காற்றில் கனவுகள் துள்ளி, மெல்லிய காற்றில் கனவுகள் துள்ளி, மெழுகு போல் உருகும் நினைவுகள் விழித்து, மெழுகு போல் உருகும் நினைவுகள் விழித்து, வண்ணத்து பூச்சிகள் வானம் தீட்டி, வண்ணத்து பூச்சிகள் வானம் தீட்டி, வாழ்க்கை ஓவியம் புதிதாய் மலர்கிறது, வாழ்க்கை ஓவியம் புதிதாய் மலர்கிறது. பூமியின் இதயம் புன்னகை புரிந்து, பூமியின் இதயம் புன்னகை புரிந்து, பூந்தோட்டம் முழுதும் உயிர் கொண்டு, பூந்தோட்டம் முழுதும் உயிர் கொண்டு, குயிலின் குரலில் காதல் ஒலித்து, குயிலின் குரலில் காதல் ஒலித்து, குளிர்ந்த நொடிகள் காலத்தை நிறைக்கும், குளிர்ந்த நொடிகள் காலத்தை நிறைக்கும். வசந்தம் வந்து வாழ்வை தொடும்போது, வசந்தம் வந்து வாழ்வை தொடும்போது, வழிகள் அனைத்தும் விலகி மறையும், வழிகள் அனைத்தும் விலகி மறையும். மலர்கள் பேசும் மொழியும் கேட்கும், மலர்கள் பேசும் மொழியும் கேட்கும். மறுபிறவி பெற்றதாய் மண்ணில் தோன்றும், மறுபிறவி பெற்றதாய் மண்ணில் தோன்றும். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மலேசியாவிலிருந்து மோகன்தாஸ் முனியாண்டி. சிறப்பையா, நம்மளுடைய நிகழ்ச்சியெல்லாம் ரொம்ப நாளா நம்ம மலேசியாவில இருந்து வந்த மாதிரி நானும் கேள்விப்பட்டேன். பார்த்தோன்னே ஒரு மகிழ்ச்சி, அந்த ஒரு நாடை மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. எங்களோட தொடர்ந்து பயணியுங்கள். சிறப்பு. கவிதை எப்படின்னு தெரியுமா, ஒரு வாழ்வினுடைய சித்தரிப்பை வந்து சொன்ன மாதிரி இருந்தது என்னுடைய கோணத்தில். மரங்களின் கிளையில் மெல்லிசை பாடும் வாழ்க்கையினுடைய ஒரு அங்கம். அது மட்டுமல் மகிழ்ச்சியின் மழையில் ஒரு சித்தரிப்பாக தான் நம்மளுடைய வாழ்க்கையானது தொடங்குகிறது. வண்ணத்து பூச்சிகளுடைய வளமை எப்படி இருக்கு அப்படின்னா, வசந்தத்தை தேடும்போது நம்மளுடைய மனம் வந்து ஒரு வசந்தத்தை தேடுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பான ஒரு வரி. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு வரி உங்களுடைய கவிதையில சிறப்பா இருந்த அடி, குயிலின் குரலில் காதல் ஓசையானது ஒலிக்கும் பொழுது வாழ்க்கையானது மனம் வீசும் அப்படின்னு சொன்னீங்க ஐயா. சிறப்பான ஒரு கவிதை. தொடர்ந்து எழுதுங்கள். மிகவும் ஒரு அற்புதமான அந்த தலைப்புக்கு தகுந்தாற்போல் உங்களுடைய கவிதை அமைந்தது. வாழ்த்துக்கள் ஐயா, மகிழ்ச்சி. நன்றிமா, வணக்கம். மிக்க நன்றி சகோதரர். அற்புதமான கவிஞர். அதே நேரம் எங்களுடைய வகுப்பில் இணைந்ததோடு எங்களுடைய கவியரங்களும் வந்து கவி பாட தொடங்கி விட்டார். அவ்வாறாக மிகச் சிறப்பு. மிக அற்புதமான கவிஞருக்கு வாழ்த்துக்கள்.
மிக்க நன்றி, மிக்க நன்றி. அடுத்ததாக எங்களுடைய 169வது பன்னாட்டு கவியரங்கை அலங்கரிக்க வருகிறார் ஈழத்திலிருந்து துஷ்யந்தன் சகோதரர் அவர்கள். வாருங்கள். அவரை தொடர்ந்து ரதி கமல்நாத் சகோதரி தயாராக இருக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். வாருங்கள் துஷ்யந்தன். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். மலர்களின் மொழியை சுமந்திடும் வசந்தம். வனமங்கை ஆடுகிறாள், மனமுவந்து பாடுகிறாள். வனமங்கை ஆடுகிறாள், வனமுவந்து பாடுகிறாள். புல்வெளி மூடிய பனிப்புயல் போல், புல்வெளி மூடிய பனிப்புயல் போல். மிதமான வெயில் இதமான தென்றல், மிதமான வெயில் இதமான தென்றல். அளவான குளிர் அற்புத காலம், அளவான குளிர் அற்புத காலம். அளவான இனிப்பும் மாறாத கனிச்சுவையும், அளவான இனிப்பும் மாறாத கனிச்சுவையும். ஜில்லென்ற குளிர்மை கொண்ட பலரசம் போல, ஜில்லென்ற குளுமை கொண்ட பலரசம் போல. ரசிக்கத்தகு காலம் உவகை பொற்காலம், ரசிக்கத்தகு காலம் உவகை பொற்காலம். பறவைகள் பாடிடும் பிரகாசம் வீசிடும், பறவைகள் பாடிடும் பிரகாசம் வீசிடும். மண்ணில் மிதக்கும் சுகங்கள் எல்லாம், மண்ணில் மிதக்கும் சுகங்கள் எல்லாம். மனதில் புகும் அளவிலா மகிழ்ச்சி, மனதில் புகும் அளவிலா மகிழ்ச்சி. அமுதம் தரும் அற்புத காற்று, அமுதம் தரும் அற்புத காற்று. அருமையான இனிமையான அழகான பருவம், அருமையான இனிமையான அழகான பருவம். மரங்களில் இலை உதிர்ந்து புதிய தளிர்கள் அரும்புங்காலம், மரங்களில் இலைகள் உதிர்ந்து புதிய தளிர்கள் அரும்பும் காலம். மிருகங்களும் பறவைகளும் மகிழ்வாக இருக்கும் காலம், மிருகங்களும் பறவைகளும் மகிழ்வாக இருக்கும் காலம். காதல் மன்மதனுக்கு உரிய பொழுதே இளைவேனிற் காலம், காதல் மன்மதனுக்கு உரிய பொழுதே இளைவேனிற் காதல் காலம். தேனீக்களும் வண்டுகளும் வண்ணத்து பூச்சிகளும் தேனுக்காக, தேனிகளும் வண்டுகளும் வண்ணத்தி பூச்சிகளும் தேனுக்காக. மலர்களை தேடியலையும் பொற்காலம் இதுவே, மலர்களை தேடியலையும் பொற்காலம் இதுவே. மலர்களின் மொழியை சுமந்திடும் வசந்தமாய், மலர்களை மொழியை சுமந்திடும் மலர்களாய் வசந்தமாய். மங்கையர் மனதிலும் மன்மதன் குடிகொள்ளும் பருவமே, மங்கையர் மனதிலும் மன்மதன் குடிகொள்ளும் பருவமே. நன்றி, கூறி விடைபெறுகிறேன். சிறப்பு சிறப்பு ஐயா. உண்மையாலுமே ஒரு இயற்கை சார்ந்த அப்படியே அந்த மரம் நல்லா இருந்தது கவிதை. புல்வெளி மூடிய பனிப்புயல் போல அழகான ஒரு வரி. அது மட்டும் இன்னொரு வரி சிறப்பா இருந்தது. உவகை என்ற வார்த்தை பயன்படுத்தினீங்க. உண்மையாலுமே இந்த கவிதையினுடைய ஹைலைட் அதுதான். உவகை என்ற ஒரு காலம் உண்மையில் சித்தரிக்கும் பொழுது அது சிறப்பா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. மன்னிப்பு, அதாவது மண்ணில் பூக்கும் காலங்கள் எல்லாம் புதிய தளிர்களாகவும் அரும்புகளாகவும் அது பூக்கும் போது அந்த வசந்தத்தின் மொழி ஒரு தேடலை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த படிப்படியா அந்த தேனோடு சேர்ந்த அந்த வசந்தம், அது மட்டுமல்லாமல் காலத்தை சித்தரித்து ஒரு ஒரு நல்லா இருந்தது. வசந்தத்தை தேடும் அந்த காலம் ஒரு இயற்கை சார்ந்த ஒரு அமைப்பை அழகா கவிதைக்குள்ள கொண்டு வந்திருந்தீங்க. சிறப்பையா, வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. தொடர்ந்து கவியரங்கத்திற்கு வாங்க, சிறப்பா இன்னும் சிறப்பா எழுதலாம். மகிழ்ச்சிங்க ஐயா. மிக்க நன்றி துஷ்யந்தன் அவர்களே. உண்மைதான், இலையெல்லாம் தளிர்ந்து இலையெல்லாம் ஒட்டி இருந்து பிறகு தளிர்த்து வரும் வேற பூக்கள் மலர்ந்து சொரிந்து போயிருக்கும். உண்மையில இங்க புலம்பெயர் நாடுகளில் பார்த்தால் மரங்கள் எல்லாம் பூப்பதற்காகத்தான் பிறந்தோம் என்பது போல பூவா சொரியும், அவ்வாறு பூக்களாகவே இருக்கும். இலைகளையே காண முடியாது. இது இந்த பூக்கள் எல்லாம் முதிர்ந்த பின் தான் இலைகளா இருக்கும். ஒரு வித்தியாசமான ஒரு இதாக இருக்கும், பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கும். சதுர்ஷனி, சிறுவர் நிகழ்ச்சியில் பங்கு கொண்டீர்களா கடந்த வாரம்? இல்ல, வேலை செய்யல. வாட்ஸ்அப் பண்ண.
பரவாயில்லை. அடுத்த அடுத்த தடவை பங்கேற்றுக் கொள்ளுங்கள். மிக்க நன்றி, மிக்க நன்றி. நன்றி. துஷ்யந்தன் அவர்களுக்கு மிக்க நன்றி, நன்றி வாழ்த்துக்களும். நன்றி. மிக்க நன்றி. அடுத்ததாக சுவிஸ் நாட்டிலிருந்து ரதி கமல்நாத் சகோதரி, எங்களுடைய இணை ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவராகவும் சுவிஸ் நாட்டு ஒருங்கிணைப்பாளராக கடமையாற்றிக் கொண்டிருக்கும் ரதி கமல்நாத் சகோதரி அவர்களை அன்போடு அழைக்கிறேன் எங்களுடைய பன்னாட்டு கவியரங்கத்திற்காக. நன்றி நன்றி அம்மா. அனைவருக்கும் இந்நேர இனிய அன்பான வணக்கம். காணொளி போட முடியாமல் இருக்கிறம்மா, தெரியல, என்னுடைய தொழில்நுட்ப தவறாக இருக்கலாம், திருத்திக் கொள்கிறேன். இப்போது எனது கவிதைக்குள் வருகிறேன். ஆளுமை தலைமையாம் விஜயகுமாரி அம்மையார் அவர்களுக்கு நேரம் வேண்டுமா? சரிப்படுத்துவதற்கு நேரம் தேவையானால் எடுத்துக்கொள்ளுமா? செய்து பார்த்தேன்னா அது சரி வரையிலே நீ ஒரு இரவு பிள்ளைகள்கிட்ட கொடுத்துப்பா. நன்றி அம்மா. நன்றி நன்றி. ஆளுமை தலைமையாம் விஜயகுமாரி அம்மையார் அவர்களுக்கும், தளம் தந்த தாலி ஐயா அவர்களுக்கு, நெறியாளர் திருமகள் அம்மையார் அவர்களுக்கும், பாவலர்கள் அத்தனை பேருக்கும் என் அன்பான வணக்கத்தை இந்நேரத்தில் கூறி கேட்கிறதாமா? சத்தம் கேட்கிறது, சத்தம் கேட்கிறது. தொடருங்கள். நன்றி நன்றி நன்றி. வணக்கத்திற்குரிய என்னுடைய கவிதைக்குள் நான் வருகின்றேன். மலர்களின் மொழியை சுமந்திடும் வசந்தம். மலர்களின் மொழியை சுமந்திடும் வசந்தம், மகிழ்வினில் நடனம், மலர்ச்சியில் சுகந்தம். உலவிடும் மனமும் உதிர்த்திடும் நிதமும், உயிர்ப்புடன் மனங்கள் உயர்ச்சியால் உருள. நிலமொடு நிஜமும் நிகரிலா அழகில், நிறங்களும் பலவாய் நித்திலம் திளைக்க. கலகல எனவே கருத்துடன் மலர்கள், கண்களை சுமிட்டி கதை பல மொழியும். கலகல எனவே கருத்துடன் மலர்கள், கண்களை சுமிட்டி கதை பல மொழியும். வாசனை வீச வசந்தமும் வரவே, வகையிலா மகிழ்வு வழங்கிடும் சோலை. வாசனை வீச வசந்தமும் வரவே, வகையிலா மகிழ்வு வழங்கிடும் சோலை. பாசமாய் பறித்து பக்குவம் காத்து, பாங்குடன் நிறையை பணிவாய் தூவி. பாங்குடன் பறித்து பக்குவம் காத்து, பாங்குடன் நிறையை பணிவாய் தூவி. நேசமாய் எங்கும் பேசிடா மொழியால், நெஞ்செல்லாம் நிறைந்து நின்றிடும் மகிழ்வாய். நேசமாய் எங்கும் பேசிடா மொழியால், நெஞ்செல்லாம் நிறைந்து நின்றிடும் மகிழ்வாய். வாசலில் வந்து வகை வகை பேசும், வாசலில் வந்து வகை வகை பேசும். வசந்தமே உந்தன் மொழியது மனமோ, வசந்தமே உந்தன் மொழியது மனமோ. புன்னகை பூக்க பூக்களும் நிமிர்வாய், புன்னகை பூக்க பூக்களும் நிமிர்வாய். புது புது வசந்தம் பூவையர் மனத்தில், புது புது வசந்தம் பூவையர் மனத்தில். தென்றலும் வீச தேனது மறந்த, தேடிடும் வண்டும் பேசிடும் மொழியோ. தென்றலும் வீச தேனது மறந்த, தேடிடும் வண்டும் பேசிடும் மொழியோ. முன்றலில் முல்லை மல்லிகை வாசம், முறுவலின் மொழியாய் சுமந்திடும் வேளை. முன்றலில் முல்லை மல்லிகை வாசம், முறுவலின் மொழியாய் சுமந்திடும் வேளை. இன்பமே நிறைவாய் இகமுமே பரவ, இசைத்திடும் வசந்தம் இனிமையாய் உலவும். இன்பமே நிறைவாய் இகமுமே பரவ, இசைத்திடும் வசந்தம் இனிமையாய் உலவும். வாய்ப்புக்கு நன்றி கூறி வணங்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு ரதியம்மா. காணொளியில் இல்லாமல் தென்றலாய் வந்து குரல்கள் மட்டும் இனித்தன. மிகவும் சிறப்பான ஒரு கவிதை, அழகா இருந்தது. கதை பல மொழியும் கவிதை பேசும். அதாவது வாசனை வீச வசந்தம் வந்துவிடும். உண்மையாலுமே ஒரு 4-5 வரிகள் வந்து தன்னை ஈர்த்த ஒரு வரியா இருந்தது. பக்குவம் காட்டி பலவாய் வீசி, தென்றலாய் வந்து தம்மை ஈர்த்த அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்ததுங்கம்மா கவிதை. தென்றல் வீச தேன் வந்து அருந்திடும். அதாவது உண்மையாலுமே இந்த தலைப்பு கேட்கும் பொழுது ஆரம்பம் 6 மணி தொடங்கணும், 7:10 வரைக்குமே தென்றலா அந்த தேனோடு உண்மையாலுமே ஒரு மாதிரி நல்லா இருக்கு. இந்த வசந்த காலத்தில் தலைப்பு நல்லா இருந்தது. தலைப்போடு சேர்ந்த அனைவரும் கவிதை வந்து ஒரு தென்றலாக அமைந்தது. ஒவ்வொரு நாட்டிலிருந்து வந்து ஒரு தென்றல் வீசி அந்த குயில் கூவியது போல இருந்ததுன்னு அப்படின்னு சொல்லலாம். அம்மாவினுடைய வாசலில் வந்து மொழியது மனமே, புன்னகை பூர்த்து தன்னுடைய மொழி கரங்களை தந்தது அப்படின்னு சொல்லிட்டு அருமையான ஒரு கவிதை. வாழ்த்துக்கள் ரதியம்மா. நன்றி நன்றி அம்மா. மகிழ்ச்சி அம்மா. அழகான ஊட்டங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி.
மிக்க நன்றி. ரதி கமலன் சோதரிக்கு மிக்க நன்றியை குறிக்கொள்கிறோம். மிக அருமையான ஒரு என் சீர் விருத்தம் விருத்தம். விருத்தம் ஆமாம்மா. ஆமா. விருத்தம் நன்றி. விளம் விளம்மா விளம்மான்ற சீர்வரையில் மிக அற்புதமாக அமைந்திருந்தது. மிகச் சிறப்பாக மரபு கவிதையில் தொடர்ந்து எழுதி வருகிறீர்கள். மிக்க நன்றியும் வாழ்த்துக்களும். அற்புதமான சொல் சேர்க்கைகள் மிக அற்புதம். நன்றி. நன்றி நன்றி. நன்றி நன்றி. உண்மையில் மிக அழகாக பின்னூட்டங்களை அளித்து வரும் எங்கள் முனைவர் விஜயகுமாரி சகோதரி அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். எல்லோரையும் உற்சாகப்படுத்தும் விதமாக உங்களுடைய பின்னூட்டங்கள் இருப்பது மிகச் சிறப்பு. அடுத்ததாக இந்த என்னுடைய கவிதைக்கு நான் வருகிறேன். அதற்கு முன்பாக அழைக்கப்படாதவர்கள் எல்லோரையும் அழைத்து விட்டேன். எனவே என்னுடைய கவியினை தருவதற்காக நான் வருகிறேன். மீண்டும் எங்கள் உதயநேசன் அவர்களுக்கும் இன்றைய கவித்தலைமைக்கும் இணைந்துள்ள அத்தனை கவிஞர்களுக்கும் மேரிக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு என்னுடைய கவிக்குள் வருகிறேன். மலர்களின் மொழியை சுமந்திடும் வசந்தம், செழுஞ்சுடர் பெறப்படும் செவ்வொளி சூரியன், சேர்த்திட முனைந்தனன் மகிழ்வினை எங்குமாம், மலங்கிடும் இருளினை மல இடை புதைத்தனன், மலர்ந்திடும் மலர்களால் வாசனை தூவினன், உழுதவன் உழைப்பினால் உணவது பெருகிட, உவகையும் விஞ்சிட உலகமும் மகிழ்ந்தது, கழு மலர் சேவடி காண்பவர் போற்றிட, கடிகமிழ் வாசமும் காற்றினில் கலந்திடும், மல்லிகை மலர்ந்தன மாதவி படர்ந்தன, மனத்தினில் மகிழ்ச்சியை தென்றலும் வருடின, முல்லையும் முகிழ்த்தவள் மூதமிழ் செல்வியாய் முதுசமாய் துலங்கினள் நானிலம் தானவள், முல்லையும் முகிழ்த்தவள் மூதமிழ் செல்வியாம் முதுசமாய் துலங்கினள் நானிலம் தானவள், எல்லையில் சண்பகம் ஏறிட நோக்கினள் ஏற்றமன் தந்திட சந்தனம் குளவின, பல்லியம் இசைத்திட சூரிய காந்தியும் பாரினில் ராஜனாய் பரவின முளரிகள், பல்லியம் இசைத்திட சூரிய காந்தியும் பாரினில் ராஜனாய் பரவின முளரிகள், மலர்களும் பேசின மலரொளி கொழந்தன, மனத்தினில் மகிழ்ச்சியை தென்றலும் வருடின, பல பல மலர்களின் மண் மீதில் மலர்ந்திட, பார்ப்பவர் கண்களில் இயற்கையின் சிரிப்பொலி, உலவிடும் காட்சியோ உலகினில் பேரெழில், உணர்வினில் கலந்திட உள்ளமும் துள்ளின, காதலை சொல்லிடும் காந்தமும் மலர்களே, காவியம் பாடிட தூண்டியாய் நின்றிடும், காதலை சொல்லிடும் காந்தமும் மலர்களே, காவியம் பாடிட தூண்டியாய் நின்றிடும், நோதலை தந்திட நோக்கமும் நிறைந்தவை, நோன்பினை காப்பவர் நோக்கமாய் நிலைப்பவை, பாதனை பாடிய பாவலர் பண்பினை பாரினில் காட்டிடும் பக்குவம் கொண்டவை, பாதகம் அறிந்திடா பாலகர் மனத்தினை பலரிடை காட்டியே பாசமாய் பேசிடும், ஊரெல்லாம் சுமந்திடும் உவமைகள் பேசிடும், உத்தம தென்றலும் மலர்களை தழுவிடும், காரெல்லாம் மகிழ்ந்திட காசினி சேர்ந்திட, கமம் செறி மொழிதனை சுமந்தவள் வருகையாம், தேரினில் ஏறிய வேந்தரும் மகிழவே தென்றலில் குலைந்திடும் தேகமும் குளிர்ந்திடும், வீரிய மலர்கள் வீசிய மொழிதனை விரைந்துமே தந்திட வசந்தமும் வந்தது, வீரிய மலர்கள் வீசிய மொழிதனை விரைந்துமே தந்திட வசந்தமும் வந்தது. நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வேற லெவல்மா, சூப்பரா இருந்தது கவிதை. உண்மையாலுமே எனக்கு அந்த நோதல், பாவலர், பாலகர் அப்படிலாம் பார்க்கும் பொழுது பாரதியாருடைய அந்த வரியில நான் பார்த்திருக்கேன். அவருடைய அடி சிறப்பா இருக்கும். நோதல் தந்திடும் அந்த வார்த்தை, பாரதிதாசனுடைய வரியில அந்த பாவலர், கவிமணியினுடைய வரிகள் பாலகர் என்ற வார்த்தையெல்லாம் நிறைய பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ நல்ல ஒரு மூத்த அறிஞர்களுடைய ஒரு அந்த தாக்கத்தை நீங்க உள்வாங்கி உண்மையாலுமே அந்த வேர்டு சிறப்பா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. உளவிடும் காட்சி காந்தல் மலர்கள், அந்த அந்த வார்த்தைக்கு தான் அந்த உயிர்ப்பு. அதை தாண்டி தான் நம்ம கவிதை எழுத முடியும். அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை சிறப்பா இருந்தது, சூரிய காந்தியும் பாரினில் ஜாகும் முளரிகள். அந்த வார்த்தை
கவிமணி இவரு பயன்படுத்தியிருப்பாரு, முளரி மொட்டுன்னு சொல்லிட்டு கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஒரு மரபு கவிதையிலே பயன்படுத்தியிருப்பாரு. அதுக்கப்புறம் பாருங்களேன், நாளினம் தானிடம் மூத்தமிழ் செவ்வியல் என்ற வார்த்தை உண்மையாலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. மிகவும் ஒரு அருமையான ஒரு கவிதை. நீங்க தலைப்பு தகுந்தாற் போல இது அந்த யோசித்து ஒவ்வொரு வரிக்கும் அந்த மொழி உணர்வோடு எழுதுற மாதிரி இருந்ததுங்கம்மா. உண்மையாலுமே சிறப்பான கவிதை. வாழ்த்துக்கள். மகிழ்ச்சிமா, ரொம்ப நல்லா இருந்தது கவிதை. மிக்க நன்றி, மிக்க நன்றி. அற்புதமான உண்மையில தலைப்பினை தந்ததும் அதற்கு உடனடியாக கவிதை எழுதி பாடக்கூடிய கவிஞர்களை உருவாக்கி இருக்கிறோம் என்பது மிக பெருமகிழ்ச்சி. அந்த வகையில் உண்மையில் நாங்கள் மரபு கவிதையாகவும் தன்மனை கவிதையாகவும் கைக்கூ கவிதையாகவும் எந்த கவிதையில் எந்த வகைமையில் எழுத சொன்னாலும் எழுதக்கூடிய கவிஞர்கள் பலரை உருவாக்கி இருக்கிறோம் என்பது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த வகையில் இன்று நாங்கள் ஒரு தலைப்பை கொடுத்ததும் பல்வேறு வகைமை கவிதைகளை கொண்டு வந்திருந்தார்கள். அந்த வகையில் அனைவருக்கு நன்றியை கூறிக்கொண்டு நிறைவு நேரத்தை நாங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது எங்களுடைய கவி தலைமை விஜயகுமாரி கார்த்திகேயன் அவர்கள் தன்னுடைய நிறைவு கவிதையை தருவதற்காக இப்பொழுது வருகிறார். வாருங்கள் அம்மா. சிறப்புங்கம்மா. அதாவது இது எப்படி இருந்துருமா அந்த கவிதைங்க? இலங்கை கண்டு கன்னட மொழியோடு மலேசியா மண்ணும் ஈழ நாட்டோடு சுவையான சுவிட்சர்லாந்தில் லண்டன் பேசிய மொழியாக இருந்தது தமிழ் உணர்வோடு. உண்மையாலுமே இது எனக்கு அப்படியே இந்த டைம்ல இது தோணுச்சு. இலங்கை கண்டு இலங்கை மண்ணில் தொடங்கி லண்டன் இறுதியில லண்டன் அந்த சுவையான மொழியோடு சேர்ந்து இறுதியில லண்டன் மொழியோடு எங்களுடைய தமிழ் உணர்வை நாம சேர்க்கும் பொழுது அப்படிதான் இருந்தது இந்த கவிதை. கவியரங்கம் அப்படிதான் இருந்தது. 1 2 3 4 5 6 7 நாட்டிலிருந்து 8 தமிழோடு சேர்ந்து 8 நாட்டிலிருந்து, அதாவது அந்த இசையோடு நம்ம பார்க்கக்கூடிய அந்த உணர்வாக தான் இருந்தது. ரொம்ப அருமையான ஒரு தலைப்பு. அதாவது நான் ஆரம்பத்திலே சொன்னது போல தென்மேற்கு வாடை போல் தென்றலாய் வீசிக்கொண்டிருக்கிறது அமெரிக்க முத்தமிழ் இலக்கிய பேரவை. அதில் மலர்களின் மொழியை சுமர்ந்த வசந்தம் எங்கள் நாட்டோடு சேர்ந்த மண்ணாக தான் இது இனிமை பெற்றது அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொருடைய கவிதையும் தென்றலாகவும் இனிமையாகவும் அதில் தேனொந்து பாயுது அப்படின்னு பாரதியார் சொன்ன மாதிரி ஒவ்வொரு தமிழிலிருந்து கவிஞர்கள் 10 பேர் இன்னைக்கு கவியரங்கத்தில் வாசித்தார்கள். 10 பேருடைய கவிதையும் சிறப்பா இருந்தது. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த கவிதையோடு நான் முடிவு கவிதையை முடிச்சிட்டேன். நான் அதுக்கு தனியா எழுதல. அதனால அந்த கவிதை அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த அமெரிக்க முத்தமிழ் இலக்கிய பேரவைக்கும் அமெரிக்க முத்தமிழ் தொலைக்காட்சிக்கும் நான் கேட்ட உடனே எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை அளிக்க எங்கள் நிறுவனர் ஐயா அவர்களுக்கும் திருமகள் அம்மா அவர்களுக்கும் நான் நன்றியும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். மேரியம் அவர்களுக்கும் நன்றி உரித்தாக்கிக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. மிக்க நன்றி அம்மா. மிக அற்புதமாக உங்களோடு இணைந்து 11 கவிஞர்கள் இன்று தங்களுடைய கவியினை தந்து சிறப்பித்திருக்கிறார்கள். எண் திசை முழக்கமாக 8 திக்கிலும் இருந்து 8 நாடுகளில் இருந்து இணைந்திருக்கிறார்கள். மிக அருமை அற்புதமாக. ஆமாம், நானும் குறித்து கொண்டேன். கனடா, தமிழகம், சுவிஸ், மலேசியா, இலங்கை, பிரித்தானியா என்று நீண்டு செல்லும் இந்த அட்டவணை. ஜெர்மனிலும் இருந்து நோர்வேயிலும் இருந்து இணைந்திருப்பார்கள். அவர்கள் வேலையில் நிற்பதால் இணையவில்லை என்றாலும் கூட திருப்தி தரும் ஒரு கவியரங்கமாக அமைந்திருந்தது. அந்த வகையில் இந்த அரங்கத்தை தந்து எம்மையெல்லாம் ஊக்குவித்துக் கொண்டிருக்கும் உதயநேசன் அண்ணா அவர்களுக்கு இவ்விடத்தில் நான் மிகுந்த நன்றி கடமைப்பட்டுள்ளோம் அனைவருமே. நான் மட்டுமல்ல, ஏனெனில் எங்களை யார் என்று அறிவதற்கு செய்த அரங்கங்கள் இந்த அரங்கங்கள் தான். அமெரிக்க முத்தமிழ் பல்கலைக்கழகத்தின் மூலம் பயிற்சி பெற்று பயிற்சி பெறாதவர்கள் கூட மிக சிறப்பாக கவிதை எழுதி வருகிறார்கள். அந்த வகையில் நாங்கள் உண்மையில் விஜயகுமாரி கூறியது போல 169 தலைப்புகள் என்பது உண்மையில் சாதாரணமான விடயம் அல்ல.
அதனால 169 தலைமைகள் என்று கூறுவதில் கொஞ்சம் ஓரிருவர் திரும்ப திரும்ப 2 தடவை 3 தடவை அவ்வாறு நான் 3 தடவை தலைமை தாங்கி இருக்கிறேன் என்று நினைக்கிறேன். அவ்வாறாக இருந்தாலும் கூட 150க்கும் மேற்பட்ட கவிஞர்கள் தலைமை தாங்கி இருக்கிறார்கள் என்பது வெளிப்படை. அந்த வகையில் மிக சிறப்பான அரங்கமாக நடைபெற்று வருகிறது. இன்னும் புதிய புதிய கவிஞர்களை தலைமை தாங்க அழைக்க வேண்டும் என்ற பெரு விருப்பம் எங்களுக்கு இருக்கிறது. எனவே உங்களுக்கு அறிமுகமானவர்களை நீங்கள் எங்கள் கவி அரங்க தலைமையாக அறிமுகம் செய்து கொள்ளலாம். விவாத மேடை தலைப்புகள் தந்து அதற்கு தலைமை இருக்கலாம். உண்மையில் 25க்கும் மேற்பட்ட குழுமங்களை நடாத்தி வருகிறோம். அந்த வகையில் அத்தனை குழுமங்களுக்கும் பொறுப்பாக இருந்து இயங்கி வரும் எங்களுடைய உதயநிதி அண்ணா அவர்களின் கீழ் பணியாற்றுவதில் நாம் பெற்ற பேராக நாங்கள் கருதுகிறோம். அடுத்ததாக இந்த கவிஞர் குழாம் மிக மிக நனி நாகரிகம் மிக்க ஒரு கவிஞர் குழாத்தை நாங்கள் அமைத்திருக்கிறோம் என்பது உண்மையில் பெருமைதான். அவ்வாறு எந்த இடத்துல எதை பேச வேண்டும் என்று மிக அற்புதமாக பேசக்கூடிய வல்லமையும் அதே நேரம் கவி அமைக்கக்கூடிய வல்லமையும் பெற்றவர்கள். அடுத்ததாக எங்களுடைய மேரி முத்து அவர்களுக்கு நன்றி கூறுவது என்பது சாதாரணமான விடயம் அல்ல. ஒற்றை தூணாக நின்று அமெரிக்க முத்தமிழ் இலக்கிய பேரவையை காத்து வரும் ஒரு பேரழகி. அந்த வகையில் அன்பு மகள் மேரி அவர்களுக்கும் நன்றியை கூற கடமைப்பட்டுள்ளேன். அடுத்ததாக இணைய வழிகூடாக கண்டும் கேட்டும் மகிழ்ந்து எங்களுக்கு அழகிய பின்னூட்டங்களை தரும் அத்தனை நேயர்களுக்கும் நேரடியாக வந்து பார்வையாளராக கலந்து கொண்டவர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு அடுத்த அரங்கம் 170வது அரங்கில் மீண்டும் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைவோம். அதுவரை மிகுந்த மகிழ்வோடும் மனநிறைவோடும் இந்த அரங்கினை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். அனைவருக்கும் அன்போடு நன்றி, வணக்கம். நன்றிம்மா. நன்றி.